Praise the Lord. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். ಮತ್ತೊಮ್ಮೆ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ವಂದಿಸುತ್ತೇನೆ. இந்த 2ஆம் மாதம் 1ஆம் தேதியில் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம். ಈ 2ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಮೊದಲೇ ಭಾನುವಾರದಲ್ಲಿ ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ. இந்நாட்களில் அநேக பிள்ளைகள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ಈ ದಿನದಲ್ಲಿ ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಎದು ನೋಡುವಂತ ಕಾರ್ಯ, ஒவ்வொரு ஆண்டும் வாக்குத்தத்த வசனங்கள் வேண்டும். ಒಂದೊಂದು ತಿಂಗಳು ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯ ಬೇಕು. ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்த வசனங்கள் வேண்டும். ಒಂದೊಂದು ತಿಂಗಳು ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯಗಳು ಬೇಕು. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை, ಕ್ರಿಸ್ತರ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ನಂಬಿಕೆ. இப்படிப்பட்ட வாக்குத்தத்த வசனங்களை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது ಇಂಥ ವಾಗ್ದಾನಗಳ ವಾಕ್ಯವನ್ನ ಹಿಡಿದು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ அந்த ಮಾಡುವಾಗ வார்த்தையை கொண்டு ஆண்டவர் என்னை நடத்துவார் என்கிற ஒரு ஆவல் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. ಆ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾನೆ ಎಂಬುವ ಆತಂಕ ಅವರಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. கடந்த மாதம் முழுவதுமாக ಕಳೆದ ತಿಂಗಳಲ್ಲ நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆಗಳು, ಎಷ್ಟೋ ಕಣ್ಣೀರುಗಳು, ವೇದನೆಗಳು, ದುಃಖಗಳು, வியாதிகள், ರೋಗಗಳು, ಪಾಡುಗಳು, தோல்விகள், ಸೋಲುಗಳು, இழப்புகள், ಕಳೆದುಕೊಳ್ಳುವಿಕೆ, இவைகளின் மத்தியில கூட ಇವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்தினதற்கு ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆ ಹಿಡಿದು முதலாவதாக சபையாகிய நீங்களும் நானும் கரங்களை தட்டி ಸಭೆಯಾಗಿ ஆண்டவருக்கு ನೀವು ನಾವು ಕರೆಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. இந்த புதிய மாதத்துல பிரவேசித்திருக்கிற நம்மை கூட ಹೊಸ ತಿಂಗಳಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಂತ ನಮಗೂ ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ದೇವರು ಒಂದು ಕ್ಷಣ ಸಹ ಕೈ நம்முடைய ஆண்டவர் காக்கும் தெய்வம். ನಮ್ಮ ದೇವರು ಕಾಯುವ ಆತನು, உண்மையாகவே நம்மளை காத்து வழி நடத்துவார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕಾದು ನಡೆಸುವ. சங்கீதம் எழுதின புஸ்தகம் ಕೀರ್ತನೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 91ஆம் அதிகாரம் 91ನೇ ಅಧ್ಯಾಯ 11-12 ವಚನங்களை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 11-12 ವಚನಗಳನ್ನು ಓದಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், ನಮ್ಮ ದೇವರು, நம்மை காக்கும் தெய்வம், ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವ ದೇವರು. இந்த வார்த்தை சொல்லுகிறது, ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி, ನೀನು ಹೋಗುವಾಗಲೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ, உன்னுடைய வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி ನೀನು ಹೋಗುವ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ ஆண்டவர் அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி ದೇವರು ಆತನ ದೂತರಿಗೆ ಆಜ್ಞಾಪಿಸುವನು. நம்மை காக்கும்படியாக, ನಮ್ಮನ್ನ ಕಾಯುವುದಕ್ಕೆ. நம் ஒவ்வொருவரும் ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರು பல இடங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போகிறோம். ಹಲವು ಸ್ಥಳಗಳಿಗೆ ಒಬ್ಬೊಬ್ಬರು நம்முடைய ಹೋಗುತ್ತೇವೆ. வழிகள் வேறு வேறு வழியாக ನಮ್ಮ காணப்படுகிறது. ಮಾರ್ಗಗಳು ಬೇರೆ ಬೇರೆ ಹಾದಿಗಳಾಗಿರ್ತವೆ. ஒரு சிலர்கள் பள்ளிக்கூடத்திற்கு போகிறார்கள், ಕೆಲವರು ಶಾಲೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ, சில பிள்ளைகள் வியாபாரத்துக்கு போகிறார்கள், ಕೆಲವರು ವ್ಯಾಪಾರಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ, ஒரு சில பிள்ளைகள் பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்கிறார்கள். ಕೆಲವರು ಅನೇಕ ದೇಶಗಳಿಗೆ ಪ್ರಯಾಣವಾಗಿ ಹೋಗ್ತಾರೆ. ஒவ்வொருடைய வழியும் வித்தியாசமான ரீதியிலே வித்தியாசமான பிரயாணங்களாய் காணப்படுகிறது. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸವಾದಂತಹ ಹಾದಿಗಳು ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗಗಳಾಗಿವೆ. ஆனால் நாம் எந்த வழியில் கடந்து போனாலும், ಆದರೆ ನಾವು ಎಂಥ ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋದಾಗಲೂ பல பிரச்சனைகள் இந்நாட்களிலே நமக்கு எதிராய் காணப்படுகிறது. ಹಲವು ಸಮಸ್ಯೆಗಳು ಈ ಕಾಲಗಳಲ್ಲಿ பல ಕಾಣಲ್ಪಡುತ್ತವೆ. பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் இந்த உலகத்துல வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கட்டாயமும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. ಹಲವು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಅದನ್ನು ಜಯಿಸುವವರಾಗಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆ. இந்த வார்த்தையை எழுதி வைத்த ಈ ವಾಕ್ಯವನ್ನ அருமையான பக்தனாகிய மோசேயின் வாழ்க்கையில கூட, ಭಕ್ತನಾದ ಮೋಶೆಯ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ பல சம்பவங்களை அவர் கடந்து வந்திருக்கிறார். ಹಲವು ಸಂಭವಗಳ ದಾಟಿ ಬಂದಿದ್ದಾರೆ. இந்த முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, ಮೊದಲು 2 ವಚನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ நம்மை காக்கும் தெய்வம் யார் என்று தெரிகிறது. ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡುವಂತ ದೇವರು ಯಾರೆಂದು முதலாவது வசனம் சொல்லுகிறது, ಮೊದಲನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, உன்னதமானவர், ಪರತ್ಪರನು, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் ಪರತ್ಪರನ ಮರೆ ಹೊಕ್ಕಿರುವವರು சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ಸರ್ವಶಕ್ತನ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತರಾಗಿರುವರು. நம்மை காக்கும் தெய்வம் யார் என்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವಂತ ದೇವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನೀವು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. நம்மை காப்பாற்றுகிற தேவன் ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವಂತ
ದೇವರು, அவர் உன்னதமானவர், ಆತನು ಪರಾತ್ಪರನು, அவர் உயர்ந்தமானவர், ಆತನು ಉನ್ನತವಾದವನು, அவர் சர்வ வல்லவர், ಆತನು ಸರ್ವಶಕ್ತನು, அவர் சர்வ அதிகாரி, ಆತನು ಸರ್ವ அவர் ಅಧಿಕಾರಿ, சர்வ லோகாதிபதி, ಆತನು ಸರ್ವ ಲೋಕಾಧಿಪತಿ, அவர் சர்ವ வல்லமையுள்ள தேவன். ಆತನು ಸರ್ವಶಕ್ತನಾದ எல்லா ದೇವರು, அதிகாரங்களும் அவருக்குள் ಎಲ್ಲ இருக்கிறது. ಅಧಿಕಾರವು ಆತನಿಗುಂಟು. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட ಆತನು நிற்கும். ಹೇಳಿದ್ರೆ ಆಗುತ್ತೆ, ಕಟ್ಟನಿಟ್ಟು ಆಜ್ಞೆ அவர் ನಿಲ್ಲುತ್ತದೆ. மகா பெரியவர். ಆತನು ಮಹಾ ದೊಡ್ಡವನು. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, நம்முடைய ஆண்டவர் யார் என்று நாம் அறிந்து கொள்வோமானால், ನಮ್ಮ ದೇವರು ಯಾರೆಂಬುದು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ, அவருக்கு நிழலிலே நாம் தங்கி இருப்போம். ಆತನ ನೆರಳಲ್ಲಿ ನಾವು ತಂಗಿರುತ್ತೇವೆ. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ காற்றுக்கும் ಗಾಳಿಗೆ, வெயிலுக்கும் ಬಿಸಿಲಿಗೆ, மழைக்கும் ಮಳೆಗೆ, குளிருக்கும் ಚಳಿಗೆ ஒதுங்கும்படியாக ಆತನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿರಲು ஒரு வீடை கட்டுகிறார். ಒಂದು ಮನೆಯನ್ನ ಸ್ಥಾಪಿಸ್ತಾನೆ. இன்னும் ஒரு சிலர் ಇನ್ನು ಕೆಲವರು பிரயாணமாய் போகும் பொழுது, ಪ್ರಯಾಣವಾಗಿ ಹೋಗುವಾಗ, அதாவது நடப்பாதையில கடந்து ಆ போகும்போது ನಡೆಯಾಗಿ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ஏதாவது ஒரு மரத்து நிழலை தேடுவாங்க. ಏನಾದ್ರೂ ಒಂದು ಮರಳದ ನೆರಳನ್ನ ಹುಡುಕ್ತಾರೆ. அங்க போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಕುಳಿತುಕೊಂಡು ஒரு கப் தண்ணி குடிச்சிட்டு போகும்போது அவங்க ரொம்ப நல்லா குட்டா ஃபீல் ಒಂದು பண்ணுவாங்க. ಲೋಟ ನೀರನ್ನು ಕುಡಿಯುವಾಗ ಬಹಳ ಒಳ್ಳೆ ಅನುಭವನ எவ்வளோ ಅನುಭವಿಸ್ತಾರೆ. வெளியே போய் கஷ்டப்பட்டாலும் ಎಷ್ಟೇ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟರು வீட்டுல வந்து அப்பாடான்னு உட்காருவாங்க. ಮನೆಗೆ ಬಂದು ಅಪ್ಪ ಅಂತ ಕುಳಿತುಕೊಳ್ತಾರೆ. இன்னைக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமாமா, ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟ ಗೊತ್ತಮ್ಮ, எவ்வளோ பாடு தெரியுமாமா, ಎಷ್ಟು ಪಾಡುಗಳಮ್ಮ, ரொம்ப வேதனையா இருந்துச்சுமா, ಬಹಳ ವೇದನೆ ಆಗಿತ್ತಮ್ಮ. எப்படியோ எல்லாத்தையும் தாண்டி வீட்டுக்கு வந்துட்டேன். ಹೇಗೋ ಎಲ್ಲವನ್ನ ದಾಟಿ ಮನೆಗೆ ಬಂದೆ. ஏன்னா நமக்காக கட்டப்பட்ட ஒரு கூடாரம். ಯಾಕಂದ್ರೆ ನಮಗಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಗೂಡಾರ. மாம்சீக ரீதியில பல காரியங்களை நம்மை சேஃப்டி பண்ணிக்கொள்ள, நம்மை காத்துக்கொள்ள நம்ம செய்கிறோம். ಮಾಂಸಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಇರಿಸಿಕೊಳ್ಳಲು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತೇವೆ. அதே போலதான் ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ நம்ம ஆத்மீக வாழ்க்கையை, ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ நம்ம ಜೀವಿತದಲ್ಲಿ, ஆவிக்குரிய ஜீவியத்தை ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ நீங்களும் நானும் காத்துக்கொள்ள, ನಾವು ಕಾದುಕೊಳ್ಳಲು அந்த உன்னதமானவருடைய, ಆ ಪರಾತ್ಪರನ அந்த ದೇವರ, சர்வ வல்லவருடைய ಆ ಸರ್ವಶಕ್ತನ நிழலிலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ನೆರಳಲ್ಲಿ ನಾವು அவருடைய ಕಾಣಪಡಬೇಕು. செட்டைகளின் கீழே நாம் காணப்பட வேண்டும். ಆತನ ಮೊರೆ ಹೊಕ್ಕಿರುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. சிறகுக்குள்ளாக நாம் காணப்பட வேண்டும். ಆತನದಲ್ಲಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. நம்ம அப்படி இருப்போம்னு சொன்னா, ನಾವು ಹಾಗೆ ಇರುವುದಾದ್ರೆ உண்மையாகவே ನಿಜವಾಗಿ ஆண்டவர் பார்க்கும் போதெல்லாம் நம்ம அவர் கூடவே இருக்கோம். ದೇವರು ನೋಡುವಾಗ ನಾವು அவர் நிழலிலே இருக்கிறோம், ಆತನ ನೆರಳಲ್ಲೇ அவர் ಇದ್ದೇವೆ. பாதுகாப்பிலே இருக்கிறோம், ಆತನ ಸುರಕ್ಷಿತ அவர் கண் பார்வையிலே இருக்கிறோம். ಆತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲೇ ಇದ್ದೇವೆ. அப்ப அவர் நம்ம புறப்படும் போது அவருக்கு தெரியும் இல்லைங்களா? ನಾವು ಹೊರಡುವಾಗ ಆತನಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ ಅಲ್ವಾ? எத்தனை பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு போறாங்களே என்னோ தெரியாது. ಎಷ್ಟು ಜನ ತಂದೆ ತಾಯಿ ಬಳಿ ಹೇಳಿ ಹೋಗ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. சாப்பிட்டுட்டே இருப்பாங்க போயிருவாங்க, ಊಟ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ ಹಾಗೆ ಹೋಗ್ತಾರೆ, காஃபி குடிச்சிட்டே இருப்பாங்க போயிருவாங்க, ಕಾಫಿ ಕುಡಿತಾ ಇರ್ತಾರೆ ಹಾಗೆ ಹೋಗ್ತಾರೆ, சொல்லதுக்குள்ளாத போயிருவாங்க. ಹೇಳ್ದೆ ಕೇಳದೆ ಹೋಗ್ತಾರೆ. அம்மா கிச்சன்ல இருந்து வேக வேகமா வந்துட்டு பாப்பாங்க, ಅಮ್ಮ ಕಿಚನ್ ಇಂದ ಬೇಗವಾಗಿ ಬಂದು ನೋಡ್ತಾರೆ. அப்புறம் பார்த்தா இருக்க மாட்டாங்க. ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರು ಇರೋದಿಲ್ಲ. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்கணும், எங்கம்மா நாஸ்டா பண்ணிட்டு இருந்து எங்க போயிட்டேன்னு கேட்பாங்க. ಫೋನ್ ಮಾಡಿ ಕೇಳ್ತಾರೆ, ನಾಷ್ಟ ಮಾಡ್ತಿದ್ದಲ್ಲ ಎಲ್ಲಿ ಹೋದೆ? பஸ்க்கு டைம் ஆயிடுச்சா, ಬಸ್ಸಿಗೆ ಟೈಮ್ வேலைக்கு ಆಯ್ತು, டைம் ஆயிடுச்சு, ಕೆಲಸಕ್ಕೆ ಸಮಯ ಆಯ್ತು. நாம உனக்கு அது கூட தெரியாதா? ಅದು ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இப்படிதான் நம்ம பேசுவோம். ಹೀಗೆ ನಾವು ஆனா ಮಾತನಾಡ್ತೀವಿ. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ நம்ம ಗೊತ್ತಾ? போறத பார்த்துட்டே ನಾವು இருப்பாரு. ಹೋಗೋದನ್ನ ನೋಡಿ என் பிள்ளை ನನ್ನ ಮಗು வெளியே போகுது, ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ, உடனே என்ன செய்வாரு? ತಕ್ಷಣ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அவங்க தூதருக்கு சொல்வாரு, ಆ ದೂತರು ಹೇಳ್ತಾರೆ, போய் என் பிள்ளைய பாதுகாத்து, ಹೋಗಿ ನನ್ನ ಮಗುವನ್ನ ಕಾಪಾಡು, என் பிள்ளைய நீ காப்பாற்று. ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಕಾಪಾಡು. அவங்க உலகத்துல வாழ்றாங்க, ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எவ்வளவு ப்ராப்ளம் ஒரு நாளைக்கு இருக்குது, ಸಮಯ ಬರ್ತದೆ ಒಂದು அந்த ದಿನದಲ್ಲಿ. ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணி என் பிள்ளைங்க ಆ வாழணும். ಸಮಸ್ಯೆಗಳೆಲ್ಲ ಜಯಿಸಿ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಜೀವನ நீ ಮಾಡಬೇಕು. அவங்க வழியில போன்னு சொல்வாரு ಅವರ ஆண்டவர். ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗು அவங்கள ಎಂಬುದಾಗಿ பாதுகாத்துக்கன்னு ಅವರನ್ನು சொல்வாரு, ಕಾಪಾಡು ಎಂಬುದಾಗಿ அவங்களுக்கு ಹೇಳ್ತಾರೆ. அடைக்கலம் கொடுங்கன்னு ಅವರಿಗೆ சொல்வாரு, ಆಶ್ರಯವನ್ನು ಕೊಡು You ಎಂಬುದಾಗಿ protect ಹೇಳ್ತಾರೆ. them and ನೀನು சொல்வாரு. ಅವರನ್ನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ It's ಇಟ್ಟುಕೋ ಅಂತ God's ಹೇಳ್ತಾರೆ. order. ಇದು ದೇವರ ಆಜ್ಞೆ. He have all authority and power. ಆತನಿಗೆ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರವೂ ಇದೆ ಪ್ರಿಯರೇ. ஏன் அவருக்கு நம்ம மேல அவ்வளவு அதிகாரம்? ಯಾಕೆ ಅವ್ರಿಗೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಷ್ಟೊಂದು ஏன் ಅಧಿಕಾರ? அவ்வளவு ஒரு பவர் அவருக்கு? ಅವ್ರಿಗೆ ಯಾಕೆ ಅಂತ ಒಂದು ಬಲ, ஏன் அவ்வளவு ஒரு அக்கறை? ಯಾಕೆ ಅವ್ರಿಗೆ ನಮ್ಗೆ ಅಂತ ಒಂದು ಅಕ್ಕರೆ? சொல்லுங்களேன், ಹೇಳ್ರಿ, நீங்க சொல்லுங்க. நம்ம உருவாக்கின தேவன், நாம அவருடைய பிள்ளைகள், இன்னும் பல காரியங்களை சொல்லலாம். ಇನ್ನೂ ಹಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಬಹುದು. எல்லாவற்றுக்கும் மேலாக ಎಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾಗಿ அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால நீங்களும் நானும் ಅವರ ಬೆಲೆಯುಳ್ಳ மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். ರಕ್ತದಿಂದ ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். ಕ್ರಯಕ್ಕೆ ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. சர்வ சாதாரணமாய் நம்மை அவர் பெற்றெடுக்கிறார். ಸರ್ವ ಸಾಧಾರಣವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಹೊತ್ತಿಲ್ಲ. ஒரு தாய் ಒಂದು ತಾಯಿ குறிப்பிட்ட மாதங்கள் நம்மை சுமந்து பெற்றெடுக்கிறார்கள். ಒಂದು ಹಂತವಾದ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಹೊತ್ತು அந்த ಹೆರ್ತಾಳೆ. தாயே தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பால
பாலகனை மறப்பாளோ? ಅಂತ ತಾಯಿಯೇ ತನ್ನ ಮಗುವಿಗೆ ಕನಿಕರ ತೋರದೆ அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று ಆಕೆ ಮರೆತರೂ ಸಹ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಮರೆಯೋದಿಲ್ಲ. கரங்களை தட்டி ஆண்டருக்கு நன்றி சொல்ல ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು எவ்வளவு ಸಲ್ಲಿಸೋಣ. ஒரு அழகான ஒரு வார்த்தை. ಎಷ್ಟು ಸುಂದರವಾದಂತ ಮಾತು. எங்க ஹாஸ்டல் பிள்ளைங்களை நான் ನನ್ನ யோசிச்சேன், ಆಶ್ರಮದ ಮಕ್ಕಳನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇನೆ. எத்தனை அம்மா பிள்ளைங்களை விட்டுட்டு போயிருக்காங்க, ಎಷ್ಟು ತಾಯಿಯಂದ್ರು ಮಕ್ಕಳನ್ನ ಬಿಟ್ಟು எத்தனை ಹೋಗ್ತಾರೆ. அப்பா வந்து என்கிட்ட போய் உட்கார்ந்து பேசுறாங்க. ಎಷ್ಟೋ ತಂದೆಗಳು ನನ್ನ ಬಳಿ ಕುಳಿತು என் ಮಾತನಾಡ್ತಾರೆ. மனைவி கடந்து போய் ನನ್ನ விட்டாள், ಹೆಂಡತಿ ಹೋದಳು, இந்த நான் வேலை ನಾನು செய்கிறேன், ಕೆಲಸ என் ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ, பிள்ளையை பார்க்க ನನ್ನ முடியவில்லை, ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ என் ಯಾರು பிள்ளையை ಇಲ್ಲ, நான் வளர்க்க ನನ್ನ முடியவில்லை. ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳೆಸೋದಿಕ್ಕೆ அம்மா ಆಗ್ತಾ இந்த ಇಲ್ಲ. பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்க. ಅಮ್ಮ ಈ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ. அப்படி அவங்க என்னோடு பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்களை கேட்கும் பொழுது மிகவும் வேதனையா இருக்கும். ಹೀಗೆ ನನ್ನ ಬಳಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ ನಾನು ಬಹಳ ವೇದನೆ ಪಡ್ತೇನೆ. ஆனால் ಆண்டவர் அப்படிப்பட்டவர் ಆದ್ರೆ அல்ல, ನನ್ನ ದೇವರು ಅಂತವರಲ್ಲ நம்மை ಪ್ರಿಯರೇ. விட்டு ஓடுகிற தேவன் ನಮ್ಮನ್ನ அல்ல, ಬಿಟ್ಟು ಓಡುವಂತ ದೇವರಲ್ಲ. அவர் நம்மை விட்டு கொடுக்காத ಆತ தேவன், ನಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಕೊಡದಂತ ದೇವರ. நம்மை தள்ளி விடுகிற தேவன் அல்ல, நம்மை தள்ளாமல் அரவணைத்துக் கொள்ளுகிற தேவன். ಆಧರಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ ಹೇಳೋಣ. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ದೇವರಿಗೆ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ ಹೇಳೋಣ. நாம் ஆராதிக்கிற தேவன் ನಾವು ಆರಾಧಿಸುವ யார் ದೇವರು என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ಯಾರೆಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. மோசேக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, ಮೋಶೆಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. அவரை அழைத்தவர் யார், ಆತನು ಕರೆದಾತನು அவரை ಯಾರು, அபிஷேகித்தவர் ಆತನು யார், ಅಭಿಷೇಕ அவரை ಮಾಡಿದವರು தெரிந்து கொண்டவர் ಯಾರು, யார். ಆರಿಸಿಕೊಂಡವರು ಯಾರು. இவ்வளவு பெரிதான பொறுப்பை ಇಷ್ಟು ದೊಡ್ಡದಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ என்னிடத்தில் கொடுத்தவர் யார் என்று அறிந்து ನನ್ನ கொண்டார். ಬಳಿ ಕೊಟ್ಟವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದರು. 40 வருடம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், 40 ವರ್ಷ ಮಂದಿಯನ್ನು ಮೇಯಿಸ್ತಾ ಇದ್ದನು. 40 வருஷம் அடிமைத்தனத்துல வாழ்ந்தாரு. 40 ವರ್ಷ ದಾಸತ್ವದಲ್ಲಿ இவரை ಇದ್ದರು. கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ಇವರು ನೋಡಿ ದೇವರು ಕರೆದು ಹೇಳಿದ್ರು, இந்த ஜனங்களெல்லாம் நீ மீட்டு கொண்டு போன்னு ಈ சொல்றாரு. ಜನರನ್ನೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗು. இது சாத்தியமா? ಇದು ಸಾಧ್ಯನಾ? ஆடுங்களை எப்படியே அப்படி இப்படி ஓட்டிட்டு போயிடலாம், ಮಂದೆ ಹೇಗೋ ಹಂಗೆ ಹಿಂಗೆ ಮೇಯಿಸಿ ஆனா ಹೋಗಬಹುದು. ஜனங்களை ஓட்டுறது ரொம்ப ಅದೇ கஷ்டம், ಜನಗಳನ್ನ ಮೇಯಿಸೋದು ಬಹಳ ಕಷ್ಟ. ரொம்ப ரொம்ப கஷ்டம், ಅದು ಬಹಳ ಕಠಿಣವಾದ ரொம்ப ಕೆಲಸ. கஷ்டம். ಅದು ಬಹಳ ಕಠಿಣವಾದ நீங்க ಕೆಲಸ. சொல்லுங்களேன், ನೀವು ಹೇಳ್ರಿ, ரொம்ப ரொம்ப கஷ்டம்னுங்க. ಬಹಳ ಕಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ. பிள்ளைங்களை மேய்க்கிறது கூட ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ಮೇಯಿಸೋದು ಬಹಳ ಕಷ್ಟ. இன்னைக்கு எதை செய்யினாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ಏನು ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿದಾಗಲೂ ಬಹಳ ಕಷ್ಟ. நான் உஷாவோடு பேசி கொண்டிருந்தேன், ಅಮ್ಮವರು ಉಷಾಮ್ ಅವರ ಬಳಿ ಮಾತನಾಡುತ್ತಿರುವಾಗ அப்போ ஒரு அம்மா சொன்னாங்களா, ಆಗ ಒಂದು ಅಮ್ಮ ಹೇಳಿದ್ರಂತೆ, என் பிள்ளை பிரெக்னண்டா இருக்கு, ನನ್ನ ಮಗು ಗರ್ಭಿಣಿ எவ்வளவு ಆಗಿದ್ದಾಳೆ. கஷ்டம் தெரியுமா, ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಗೊತ್ತಾ, நீ ஏன் கஷ்டப்படுற, ನೀನ್ ಯಾಕೆ ಕಷ್ಟ ಪಡ್ತೀರಾ, பிள்ளையை உண்டாக்கினவர் ಮಗು ஆண்டவர். ಉಂಟು ಮಾಡಿದ நான் ದೇವರು. சொன்னேன், நீ இப்படி பேசணுமா, ಕೆಲವು ಸಮಯ ಹೀಗೆ ಮಾತನಾಡಮ್ಮ. பெற்றெடுத்த உனக்கே அவ்வளவு கவலை இருக்குனா, ಎತ್ತಿದಂತ ನಿನಗೇ ಅಷ್ಟು உன் ಚಿಂತೆ கர்ப்பத்துல ಇರುವಾಗ, உண்டாக்குனாரு, ನಿನ್ನ ಗರ್ಭದಲ್ಲಿ ಉಂಟು இப்ப ಮಾಡಿದ அவ கர்ப்பத்திலயும் ஒரு கருவை உண்டாக்குனாரு. ಆಕೆಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು அவர் ಮಗುವನ್ನು சர்வ வல்லமையுள்ளவர். ಸರ್ವಶಕ್ತನಾದಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. அவர் உன்னதமானவர். ಆತನು உன் ಉನ್ನತವಾದವನು. பிள்ளைய கூட்டி போயிட்டு ಮಗುನ ಕರೆದುಕೊಂಡು அந்த ಹೋಗಿ உன்னதமானோட நிழலில் ಆ உட்கார வச்சிடு. ಉನ್ನತವಾದಂತ ನೆರಳಲ್ಲಿ அந்த ಸುರಕ್ಷಿತವಾಗಿ உன்னதமானோட ಇರಿಸುತ್ತಾನೆ. ஷேடோல உன் பிள்ளை ಆ இருக்கட்டும். ಉನ್ನತವಾದ ನೆರಳಲ್ಲಿ ಇಳಿಸುತ್ತಾನೆ. அந்த நிழல்ல இருந்தா ಆ ನೆರಳಲ್ಲಿದ್ದಾಗ permanent, ಅದು ನಿರಂತರವಾಗಿ நிரந்தரமான ஒரு ஒரு நிழல். ನಿರಂತರವಾದಂತ ನೆರಳು. நம்ம மரம் கூட ஒரு வாட்டி ஊருக்கு போகும்போது இருக்குது, இன்னொரு வாட்டி ஊருக்கு போகும்போது எல்லாம் ரோட் ஆயிருது. ಒಂದು ಊರಿಗೆ ಹೋದಾಗ ಒಂದು ಮರ ಇರುತ್ತದೆ, ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಹೋದಾಗ ಆ ಮರ ಇರೋದಿಲ್ಲ. நாங்க இங்க இருந்து ಬೇಲ್ಕರೆ போவோம், ಇಲ್ಲಿಂದ ಬೇಲ್ಕೆರೆಗೆ ಹೋದಾಗ அந்த லட்சுமிபுரம் அந்தாண்ட நிறைய மரங்கள் ಆ இருக்கு, ಲಕ್ಷ್ಮೀಪುರ ದಾಟಿದಾಗ ಅನೇಕ ಮರಗಳು நிறைய ಉಂಟು. செழிப்பான இடங்கள் இருக்கும். ಬಹಳ ಹಸಿರು ವನವಾಗಿ எங்க ಕಾಣಪಟ್ಟಿತು. பார்த்தாலும் ராகி ஜோளா எல்லாம் ಎಲ್ಲಿ போட்டிருப்பாங்க. ನೋಡಿದ್ರೆ ರಾಗಿ ಜೋಳ ಹಾಗೆ ಬಿತ್ತನೆ ஆனா ಮಾಡಿರ್ತಾರೆ. இப்ப போங்க, ಆದ್ರೆ ಈಗ ಹೋಗಿ ನೋಡ್ರಿ, வெறும் ஜல்லி, ಬೇರೆ ಜಲ್ಲಿ, வெறும் மண்ணு, ಮಣ್ಣು, தூசி. ಧೂಳು. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா என் ஸ்கார்ஃப போட்டு என் மூஞ்செல்லாம் கட்டிட்டு போறேன், ನೀನೆ ನೋಡಿದಾಗ ನನ್ನ ಸ್ಕಾರ್ಫ್ ಅನ್ನು ಮುಖಕ್ಕೆ என்ன ಕಟ್ಟಿಕೊಂಡು டஸ்ட் ಹೋದೆ. அலர்ஜிக் ஆயிடும். ಯಾಕಂದ್ರೆ ಡಸ್ಟ್ ಅಲರ್ಜಿ ನನಗೆ ಆಗಬಾರದು எங்க போச்சு ಎಂಬುದಾಗಿ. அந்த மரம் எல்லாம், ಎಲ್ಲಿ ಹೋಯ್ತು ಆ எங்க ಮರಗಳೆಲ್ಲ, போச்சு அந்த வயலெல்லாம். ಎಲ್ಲಿ ಹೋಯ್ತು ಆ ಬೆಳೆಗಳೆಲ್ಲ. ஒரு மனுஷன் எல்லாத்தையும் மாற்றிட்டான். ಮನುಷ್ಯರು ಎಲ್ಲವನ್ನ ஆனா ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. ஆண்டவர் உன்னை குறித்த ಆದರೆ ஒரு ನನ್ನ நோக்கத்தை ದೇವರು மாற்றவே ನಿನ್ನ மாட்டார். ಕುರಿತು ಯೋಚನೆ உன்னை அழைத்த ಬದಲಾಯಿಸೋದಿಲ್ಲ. நோக்கத்தை தேவன் மாற்றவே ನಿನ್ನನ್ನು மாட்டார். ಕರೆದ ಉದ್ದೇಶವನ್ನು உன்னை தெரிந்து கொண்ட ಬದಲಾಯಿಸೋದಿಲ್ಲ. நோக்கத்தை ஆண்டவர் ನಿನ್ನನ್ನು மாற்றவே மாட்டார். ಆರಿಸಿಕೊಂಡಂತ ಯೋಚನೆ தேவன் மோசேயை ಬದಲಾಯಿಸೋದಿಲ್ಲ. தெரிந்து கொண்ட ದೇವರು நோக்கம், ಮೋಶೆಯನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡ மோசேயை ಉದ್ದೇಶ, அழைத்த ஒரு நோக்கம், ಮೋಶೆಯನ್ನು ಕರೆದಂತ மோசேயை ಉದ್ದೇಶ, அபிஷேகித்த ஒரு ಮೋಶೆಯನ್ನು நோக்கம் ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದಂತ மோசேக்கு ಉದ್ದೇಶ, தெரியாமல் ಮೋಶೆಗೆ இருக்கலாம். ಗೊತ್ತಿಲ್ಲದೆ Because ಇರಬಹುದು. he knows he is a shepherd. ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿದ್ದ ಅವನು ಒಬ್ಬ ಕುರುಬನ ஆனா ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவருக்கு ಆದ್ರೆ தெரியும், ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ அவன் வெறும் ಗೊತ್ತು. சாதாரண ஆடு மேய்க்கிறவன் அல்ல, ಬೆಲೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಮಂದೆ ಮೇಯಿಸುವ அவன் மனிதர்களை மேய்க்க தெரிந்து கொண்டவன், ಮನುಷ್ಯನನ್ನ ಮೇಯಿಸುವಂತ மனிதர்களை ಗೊತ್ತಂತ வழிநடத்த ಸಾಮರ್ಥ್ಯ, தெரிந்து கொண்டவன், ಮನುಷ್ಯನ ಮಾರ್ಗ ನಡೆಸಲು தாயின் ಶಕ್ತನಾದವನು, கருவில் உருவாக்கும் ತಾಯಿಯ முன்னமே ಗರ್ಭದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವ ஆண்டவரால் ಮುಂಚಿತವಾಗಿ அழைக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கருவி என்பதை ದೇವರಿಂದ ஆண்டவர் ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ, அறிந்திருந்தார். ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟಂತ, ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ, ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಮಗನಾಗಿ ರೂಪಿಸಲ್ಪಟ್ಟನು. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. அதனால்தான்
தான் மோசே ಆದ சொல்றாரு. ಕಾರಣ ಮೋಶೆ இந்த ಹೇಳ್ತಾರೆ, இரண்டாவது ಎರಡನೇ வசனத்துல ವಚನವನ್ನ ನೋಡಿರಿ, நான் கர்த்தரை நோக்கி, ನಾನು ಯೆಹೋವನಿಗೆ, நீங்க எல்லாரும் சொல்லுங்க, ನೀವೆಲ್ಲರೂ ಹೇಳಿರಿ, நான் கர்த்தரை நோக்கி, ನಾನು ಯೆಹೋವನಿಗೆ, நான் கர்த்தரை நோக்கி, ನಾನು ಯೆಹೋವನಿಗೆ, நீர் என் அடைக்கலம், ನೀನೇ ನನ್ನ ಶರಣನು, நீர் என் கோட்டை, ನೀನೇ ನನ್ನ ದುರ್ಗವು, நீர் என் தேவன், ನೀನೇ ನನ್ನ ಭರವಸೆ நான் ಇಟ್ಟಿರುವಂತ நம்பி ದೇವರು, இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ನಾನು ಭರವಸೆ ಬಿಟ್ಟಿರುವಂತ ದೇವರು. எல்லாரும் சொன்னீங்களா? ಎಲ್ಲರೂ ಹೇಳಿದ್ರಾ? மோசே சொன்னாரு, ನೋಡ್ರಿ, ಮೋಶೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ஆண்டவரೇ, ದೇವರೇ இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்கறீங்க, ಇಷ್ಟೊಂದು ಒಳ್ಳೆ ನಿರ್ಧಾರ, ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ஆனா ಆದರೆ எனக்கு நீங்க வேணும். ಆದ್ರೆ ನನಗೆ ನೀನು நீங்க ಬೇಕು. இல்லன்னா, ನೀನು ಇಲ್ಲದಿದ್ದಾಗ, உங்க பிரசன்னம் இல்லன்னா, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ, உங்க சமூகம் ನಿನ್ನ இல்லன்னா, ಸಾಮುಖ್ಯ ಇಲ್ಲದಿದ್ದರೆ நான் எப்படி பார்வோனுக்கு முன்பதாக போய் நிக்கிறது? ನಾನು ಹೇಗೆ ಫಾರೋನನ ರಾಜನ ಮುಂದಾಗಿ ನಿಲ್ಲೋಕೆ ಸಾಧ್ಯ? அந்த மோசே இங்க சொல்றாரு, ಆ ಮೋಶೆ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, சர்வன் வல்லருடைய நிழலில் தங்குவான், ಸರ್ವಶಕ್ತನ ಆಶ್ರಯದಲ್ಲಿ நான் உம்மை ಸುರಕ್ಷಿತನಾಗಿರುವನು. நம்பி இருக்கிறேன் ನಾನು ஆண்டவரೇ. ನಿಮ್ಮನ್ನೇ ಭರವಸೆ ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ. ஏன் சொன்னா, ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ, நீங்க தான் என் அடைக்கலம், ನೀನೇ ನನ್ನ ದುರ್ಗವು, நீங்க தான் என் கோட்டை, ನೀನೇ ನನ್ನ ಕೋಟೆಯು, நீங்க தான் என் தேவன், ನೀನೇ ನನ್ನ ದೇವರು. அவர் நம்முடைய ஆண்டவர், ಆತನೇ ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஏசப்பா நம்முடைய ஆண்டவர், ಯೇಸು ಸ್ವಾಮಿಯೇ ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இயேசுவே ஆண்டவர் என்று ಯೇಸುವೇ சொல்லுங்க. ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இயேசுவே ஆண்டவர் என்று ಯೇಸುವೇ சொல்லுங்க. ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya, 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 ஹalleluya. கடும் புயல் வரினும், ಅಲೆಗಳು ಬೀಸುವಾಗ, பெருங்காற்று வீசினும், ಹಲವು ಬಿರುಗಾಳಿ அந்த ಬೀಸುವಾಗ, இயேசுவே என் ஆண்டவர், ಆ ಯೇಸುವೇ ನನ್ನ ದೇವರು. அந்த இயேசுவே என் ಆ ஆண்டவர். ಯೇಸುವೇ ನನ್ನ ದೇವರು. மோசேனுடைய பிரயாணம் சாதாரணமாக இல்லை. ಮೋಶೆಯ ಪ್ರಯಾಣ ಒಂದು ಸಾಧಾರಣವಾದ ಪ್ರಯಾಣವಲ್ಲ. போகும்போதெல்லாம் ப்ராப்ளம் தான், ಆ ಫಾರೋನ ಬಳಿ ಹೋದಾಗೆಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳೇ. சர்வசாதாரணமா விட மாட்டோம், ಸರ್ವಸಾಧಾರಣವಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಿಲ್ಲ. எத்தனையோ பிரச்சனைகளை ಎಷ್ಟೋ கொடுக்கிறான். ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இவரும் என்னென்னவோ செஞ்சு ಇವರು பார்க்கிறாரு. ಏನೆಲ್ಲಾ ಮಾಡಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் அந்த கோலை குறித்து இனி ஒரு நாள் பிரசங்கம் ಆ பண்ணுகிறேன். ಕೋಲನ ಕುರಿತು ಇನ್ನೊಂದು ದಿನ ಪ್ರಸಂಗವನ್ನ ஒரு ಮಾಡ್ತೇನೆ. அற்புதத்தின் கோலை ஆண்டவர் மோசேயின் கையில ಒಂದು கொடுத்துட்டாரு. ಅದ್ಭುತವಾದಂತ ಕೋಲನ ದೇವರ ಆ ಮೋಶೆ ಕರಗಳಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದನು. You take and do whatever you want. ಅದನ್ನ ತೆಗೆದು ನೀನು ಏನು ಬೇಕು ಮಾಡಲು ಇಚ್ಛಿಸಿ என்ன ಮಾಡು. வேணாலும் செய்யின்னு ನೀನು ಏನು சொல்லிட்டாரு. ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡು. பாருங்க, மோசே போகும்போதெல்லாம் என்னென்னவோ செய்றாரு. ಮೋಶೆ ಹೋದಾಗೆಲ್ಲ ಏನನ್ನೋ ಮಾಡಿ ನೋಡಿದನು. இவரே கூப்பிட்டாரு, ಇವರೇ ಕರೆದ್ರು, இவரே ಅಭಿಷೇகம் பண்ணாரு, ಇವರೇ ಅಭಿಷೇಕ இவரே ಮಾಡಿದ್ರು, வழி நடத்தினாரு, ಇವರೇ ಮಾರ್ಗ இவரே ತೋರಿಸಿದನು, பார்வோன் இருதயத்தையும் கடினப்படுத்தி ಇವರೇ ಫಾರೋನ ಹೃದಯವನ್ನ ಕಠಿಣನೂ ಪಡಿಸಿದನು. you should come out. ಈ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆತನು ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು. ஆனா பார்வோன் கிட்ட இல்லாதத மோசே கிட்ட ஆண்டவர் ಅದೇ கொடுத்தாரு. ಫಾರೋನನ ಬಳಿ ಇಲ್ಲದಿರುವುದನ್ನು ಮೋಶೆ ಕರದಲ್ಲಿ ದೇವರು கடினமான ಕೊಟ್ಟಿದ್ದನು. இருதயத்தையும் உடைக்கக்கூடிய வல்லமையை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தார். ಕಠಿಣವಾದ ಹೃದಯವನ್ನು ಮುರಿಯುವಂತ ಬಲವನ್ನ ಶಕ್ತಿಯನ್ನ ದೇವರು ಮೋಶೆಗೆ ದಯಪಾಲಿಸಿದನು. எவ்வளவு ஒரு அற்புதமான ಎಷ್ಟು தேவன் பாருங்க. ಅದ್ಭುತವಾದಂತ ದೇವರು ನೋಡಿರಿ. அவனை கடினப்படுத்தினார். ಆತನು ಕಠಿಣಪಡಿಸಿದನು. மோசேக்கு சொல்றாரு, ಅದು ಮೋಶೆಗೆ ಹೇಳಿದರು, ನೀನು ಹೋಗು, உன்னால முடியும், ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ, you can, ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ, it is possible, ಇದು ಸಾಧ್ಯ, நீ செய்வ, ನೀನು ಮಾಡ್ತೀಯ, நீ செய்ய முடியும். ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತದೆ. Positive words God ನೋಡ್ರಿ, has given ಎಂತ to us. ಒಂದು ಪಾಸಿಟಿವ್ ಆದಂತ ಮಾತುಗಳು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದನು. என்ன ஒரு பாசிட்டிவ். ಎಷ್ಟೊಂದು ಪಾಸಿಟಿವ್ ಆದಂತ ಕಾರ್ಯ. மனுஷன் சொல்லுவாங்களா? ಮನುಷ್ಯರು ಹೇಳ್ತಾರಾ? வாய் வார்த்தையில சொல்லுவாங்க, ಬಾಯಿ ಮಾತಿನಲ್ಲಿ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. 10 பெத்து பெருவாள் வாழுன்னு சொல்லுவாங்க. 10 ಹೆತ್ತು ಚೆನ್ನಾಗಿ ಜೀವನ ಮಾಡು, 16 மா கேட்டுக்கோ, ಚೆನ್ನಾಗಿ ಜೀವನ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரொம்ப வாழ்த்து நல்லதா இருக்குது. ಚೆನ್ನಾಗಿ ಆರೈಸಿ ಚೆನ್ನಾಗಿ வளர்க்கிறது ரொம்ப கஷ்டம். ಒಂದನ್ನ ಬೆಳೆಸಕ್ಕೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟ. 16 வளர்க்கிறது எப்படின்னு தெரியல. 14 ಬೆಳೆಸೋದು அந்த ಎಷ್ಟು ಕಷ್ಟ. நாட்களை வளர்த்துட்டாங்க. ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಅದನ್ನ ಬೆಳೆಸಿದ್ರು. 10, 11 எல்லாம் வளர்த்துட்டாங்க. 10, 11 ಬೆಳೆಸಿಬಿಟ್ರು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப குழந்தைய வேண்டான்ற தீர்மானத்துக்கு கூட ಈಗ வந்துட்டாங்க. ಮಗುನೇ ಬೇಡ ಎಂಬ ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಜನರು. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ಈಗಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, நம்ம 2 பேரு, ನಾವಿಬ್ಬರು, நம்மளுக்கு ஒருத்தர் போதும்ன்றாங்க. ನಮಗೊಂದು ಸಾಕು. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ಈಗ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, உனக்கு நீ எனக்கு நான், ನಿನಗೆ ನೀನು ನನಗೆ ನೀನು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படி வாழ்ற காலம் வந்தாச்சு. ಹೀಗೆ ಬಾಳುವಂತ ಜೀವನ ಬಂದಾಯ್ತು. ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, ಅದ ದೇವರು ಮೋಶೆಗೆ ಹೇಳಿದನು, இவ்வளோ பேரை நீ வழி நடத்து ಇಷ್ಟು சொல்றாரு. ಜನ ನೀನು ಮಾರ್ಗವನ್ನ ನಡೆಸು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மோசே என்ன கேட்டா ಮೋಶೆ தெரியுமா? ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு ದೇವರೇ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನನಗೆ Praise ಬೇಕು. the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தாரு. ದೇವರು ಮೋಶೆಗೆ ದಯಪಾಲಿಸಿದನು. மோசே ஆண்டவர் அற்புதமா வழி நடத்தினாரு. ಮೋಶೆನ ದೇವರು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸಿದನು. மோசே போல நீங்களும் நானும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள ಮೋಶೆಯ வேண்டும். ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದನ್ನ அவன் ಕಲಿಯೋಣ. சர்வ வல்லவருடைய நிழலிலே வந்து
ನಾವು ಸರ್ವಶಕ್ತನ ನೆರಳಲ್ಲಿ ಬಂದು ஏதோ சும்மா உட்கார்ந்தில்ல ಏನು ಸುಮ್ನೆ ಕುಳಿತಿಲ್ಲ. அப்பாடா ಅಪ್ಪ நல்ல ஒரு இடம் கிடைச்சிச்சு, ಒಳ್ಳೆ ಒಂದು ಸ್ಥಳ ಸಿಕ್ತಪ್ಪ, இங்கே கொஞ்ச நேரம் தூங்குறா கூட நல்லா இருக்கும், ಇಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಿದ್ದೆ ಮಾಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. அப்படியே பைபிளையும் வச்சிட்டு தலைமாட்ல ಹಾಗೆ ಬೈಬಲ್ ತಲೆ அப்படியே தூங்கிட்டே போறது கிடையாது. ಹಾಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಹೋಗೋದಲ್ಲ. மோசே ரொம்ப விழிப்புணர்வாக்குறாரு. ಮೋಶೆ ಬಹಳ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ரெஸ்பான்சிபிலிட்டி, ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு இருக்காரு. ದೊಡ್ಡ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದನು. தெரியும் ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿತ್ತು. 2 ಆಂಡು ಇಲ್ಲ, 1 ವರ್ಷ 2 ವರ್ಷಗಳಲ್ಲ, 40 ஆண்டு காலம் 40 ವರ್ಷ ಕಾಲಗಳು ಲಾಬಾನ ತಣ್ಣி ಕುಡಿக்க வச்ச ஆடு காமிச்ச மோசே, ಲಾಬಾನಿಗೆ ನೀರು ಕುಡಿಸಿದಂತ ಮೋಶೆ. பாருங்களேன், ನೋಡಿರಿ, யோசேப்பவே இவரு தோத்துட்டாரு. ಯೋಸೇಫರನ್ನೇ ಇವು ಸೋತು. இன்னும் நிறைய பேர் வேதத்துல ஆடு மேய்ச்சிருக்காங்க. ಅನೇಕರು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ எல்லாரையுமே தோத்துட்டாரு. ಎಲ್ಲರನ್ನ யாக்கோப ಸೋಲಿಸಿದ್ದಾರೆ. தோத்துட்டாரு, ಯಾಕೋಬನ யோசேப்ப தோத்துட்டாரு, ಯೋಸೇಫನ ಸೋಲಿಸಿದ್ದಾರೆ. எல்லாரையும் ஆண்டவர் வந்து பார்த்துட்டே இருந்தாரு. ಎಲ್ಲರನ್ನ ದೇವ್ರು ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದರು. யார புடிச்சா இவங்களை வழி நடத்த முடியும்னு அவருக்கு தெரியும். ಯಾರನ್ನ ಹಿಡಿದ್ರೆ ಇವರು ದಾರಿ ನಡೆಸಲು ಸಾಧ್ಯ. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான டாலன்ட் கொடுத்திருக்காரு. ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದೊಂದು ರೀತಿಯಾದಂತ ತಾಲಂತುಗಳನ್ನ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. ஹalleluya 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 ஹalleluya. ஆனா அச்சீவ் பண்ணி அனுபவிக்கிறது யாக்கோபு. ಅಚೀವ್ ಮಾಡಿ ಅದು ಅನುಭವಿಸಬೇಕಾಗಿರೋದು ಯಾಕೋಬನು. பார்த்துட்டு அந்த ஊர்ல விட்டுட்டு வந்தது மோசே. ಎಲ್ಲವನ್ನ ನೋಡಿ ಬಿಟ್ಟು ಬಂದಂತವನು ಮೋಶೆ. அவர் சொல்றாரு, ಅವರೇ ಹೇಳ್ತಾರೆ, நான் ஒன்னதான் நம்பி இருக்கிறான், ನಾನು ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿದ್ದೇನಪ್ಪ. ஜனங்களை வழி நடத்த ಈ ಜನರನ್ನ ನಡೆಸಲಿಕ್ಕೆ யாரையும் நம்பல, ನಾನು ಯಾರನ್ನೂ ನಂಬೋದಿಲ್ಲ. ನನ್ನ ಬಲವನ್ನ ನಂಬೋದಿಲ್ಲ, ನನ್ನ ಸ್ವಾರ್ಥವನ್ನ ನಂಬೋದಿಲ್ಲ, எனக்கு இருக்கிறத நம்பல, ನಾನು ಏನನ್ನೂ ನಂಬೋದಿಲ್ಲ. நான் உங்களை நம்பிறேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿರುತ್ತೇನೆ. நம்பன அவர் சொல்றாரு. ನಂಬಿದಂತ ಆತನು ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவர் அவரோடு கூட இருந்திருக்கிறார். ದೇವರು ಆತನ ಸಂಗಡ ಇದ್ದನು. வழிகளெல்லாம் காக்கும்படி ಮಾರ್ಗವಲ್ಲೆಲ್ಲ ಕಾಯುವುದಕ್ಕಾಗಿ தூதனை ஆண்டவர் கட்டளை. ದೇವರ ದೂತರುಗಳನ್ನು ಆಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿದನು. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வத்தின் ಕೇಳುತ್ತಿರುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳು, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி, ನಿನ್ನ ಹಾದಿಗಳಲ್ಲೆಲ್ಲ ಆತನು ಕಾಯುವುದಕ್ಕಾಗಿ ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. ஹalleluya 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 ஹalleluya. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கவலை ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே, காக்கும் தெய்வம். எல்லாரும் பாடுங்க உற்சாகமாக. இருக்க கவலை ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே, இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்திடுவார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே, காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கவலை ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே, காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கவலை ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே. ஹalleluya ஹalleluya. உன்னை காக்கும் தெய்வம் இயேசு இருக்க, ಕಾಯುವ ದೇವರು ಯೇಸು ಇರುವಾಗ கவலை ஏன் உனக்கு, ಚಿಂತೆ ಯಾಕೆ ಮಗನೇ, கண்ணீரேன் உனக்கு, ಕಣ್ಣೀರು ಯಾಕೆ ಮಗಳೇ, ನನ್ನ ಮಗಳೇ, என் சபையில உட்கார்ந்திருக்கிற என் அன்பு விசுவாசிகளே, ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಂತ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, ನಿನ್ನ ದಾರಿಯಲ್ಲೆಲ್ಲ ಕಾಯುವುದಕ್ಕೆ தெய்வம் உன்னோடு கூட இருக்கு. ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತಾನೆ. நடத்தின உன் எபினேசர், ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿದಂತ ನಿನ್ನ ಎಬಿನೇಸರು ಯೇಸು ಅಲ್ಲವಾ? ಆ ಯೇಸು இந்த பிப்ரவரி ಮಾದம் ಈ ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳಲ್ಲಿ ಬರುವಂತ ವರ್ಷ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಈ ಕಡೆಯ ದಿನದವರೆಗೂ ಆತ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು ನಡೆಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்படி நடத்துவாரு, ಹೇಗೆ ನಡೆಸ್ತಾರೆ? 12வது வசனத்தை வாசிங்க. 12ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. ஹalleluya 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 ஹalleluya. அவர் எப்படி தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார் பாரு. ಹೇಗೆ ದೂತರಿಗೆ ಆಜ್ಞೆ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡ್ರಿ. பாதம் கல்லில் இடராதபடிக்கு ನಿನ್ನ ಕಾಲು ಕಲ್ಲಿಗೆ ತಗಲದಂತೆ பிள்ளைகளை கைகளில் ஏந்தி கொண்டு போக வேண்டும் என்று ஆர்டர் போட்டார். ಮಕ್ಕಳನ್ನ ಕೈ
ಎತ್ತಿ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இன்னைக்கு என்ன அரசாங்கம் ஆர்டர் போடுது? ಇವತ್ತು ಸರ್ಕಾರ ಏನನ್ನ ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತದೆ? இன்னைக்கு எஜமான் என்ன ஆர்டர் போடுறாரு? ಇವತ್ತು ಯಜಮಾನ ಏನು ಆಜ್ಞೆ ಮಾಡ್ತಾರೆ? ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ಅವರ ಎಲ್ಲಾ ಒಂದು ಕಟ್ಟಳೆ ಆಜ್ಞೆಗಳನ್ನ ನೋಡುವಾಗ ಕಂಪನಿல வேலை செய்ய பிடிக்காது. ಆ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ. ஒரு ಸೈಕೋ. ಆತನೊಬ್ಬ ಸೈಕೋ. ಅವರು ஒரு ಸೈಕೋ. ಆತನ ಒಂದು ಸೈಕೋ. ಇಷ್ಟ ಬಂದ மாதிரி ಆರ್ಡರ್ போடுறாரு. ಇಷ್ಟ ಬಂದಾಗೆ ಅಪ್ಪಣೆ ಮಾಡ್ತಾನೆ. ಆಂಡವರು ಆರ್ಡರ್ போடுறாரு. ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆರ್ಡರ್ ಮಾಡ್ತಾನೆ ನೋಡಿ. What a mighty God we are serving. ಎಂತ ಒಂದು ಸರ್ವಶಕ್ತಿಯನ್ನು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. ಒಳ್ಳೆ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. ಸಂಗೀತಕಾರರು சொல்றான். ಅಂತ ಒಂದು ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳ್ತಾನೆ, நல்லவர் என்பதை ರುಚಿತು பாருங்க. ದೇವರು ಒಳ್ಳೆಯವನೆಂಬುದಾಗಿ ರುಚಿ ನೋಡಿರಿ. Taste and see that the Lord is good. ನೀವು ರುಚಿ ನೋಡಿರಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವನೆಂಬುದಾಗಿ. தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் ருசி பார்க்க வேண்டும். ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ಎಂತವನೆಂಬುದಾಗಿ ರುಚಿ ನೋಡೋಣ. கொஞ்ச பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ಕೆಲವರು ಏನ್ ನೆನೆಸ್ತಾರಂದ್ರೆ பழத்தை சாப்பிட்டு பார்த்தலாம், ಹಣನ ತಿನ್ನೋಣ, ஆகாரத்தை சாப்பிட்டு பார்த்தறலாம், ಹಣ್ಣನ್ನ ಆಹಾರ ತಿಂದು ನೋಡೋಣ, குடிச்சு பார்த்தறலாம், ಜ್ಯೂಸ್ ಅನ್ನ ಕುಡಿದು ನೋಡೋಣ. எல்லா ಟೇಸ್ಟುம் தெரியும். ಎಲ್ಲಾ ಟೇಸ್ಟ್ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಇವரை எப்படி ಟೇಸ್ಟ್ பண்றது? ಆದ್ರೆ ಇವರನ್ನ ಹೇಗೆ ರುಚಿ ನೋಡೋದು? வேத வசனத்தை வாசித்து பாருங்க. ಸತ್ಯವೇದನ ಓದಿ ಓದಿ ನೋಡಿ. பக்தர்களுடைய அனுபவம் இருக்கு. ಹಲವು ಭಕ್ತರುಗಳ ಒಂದು ಅನುಭವ ಇದೆಯಲ್ಲ, ಅದ ವಾಸಿக்கும் பொழுது, ಅದನ್ನ ಓದುವಾಗ, ಅದ ಕೇಳುம்போது, ಅದನ್ನ ಕೇಳುವಾಗ அதே நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தை ருசி உள்ளதாய் மாற்றிவிடும். ಅದೇ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಅನುಭವವನ್ನು ರುಚಿ ಉಳ್ಳದಾಗಿ ಬದಲಾಗಿಸುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. ಹalleluya. ஹalleluya. ஹalleluya. என்ன ஒரு அழகான ஆண்டவர். ಎಷ್ಟು ಸುಂದರವಾದಂತ ದೇವರು. தேவ தூதர்களுக்கு கட்டளை இடுறாரு. ದೇವದೂತರಿಗೆ ಅಪ್ಪಣೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ಜನங்களுக்கு பசி எடுக்குது. ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಹಸಿವೆ ಆಗ್ತಿದೆ. அங்க கஞ்சி குடிச்சிட்டு இருப்போம். ನಾವು ಅಲ್ಲಿ ಗಂಜಿಯನ್ನು ಕುಡಿತಿದ್ವಿ. எவ்வளவு எங்களை அவர் கொடுமைப்படுத்தினாலும் கஞ்சா கூழ குடிச்சோம். ಎಷ್ಟು ನಮಗೆ ಉಪದ್ರವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ರು ಅವ್ರು ಗಂಜಿಯನ್ನ ಏನೋ ಒಂದು ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. பேச்ச கேட்டு வந்திருக்கிறோம். ನಿನ್ನ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ಬಂದಿದ್ದೇವೆ. பசியா இருக்குது. ನಮಗೆ ಹಸಿವೆ ಆಗಿದೆ. தண்ணீர் இல்ல. ಕುಡಿಯೋದಕ್ಕೆ ನೀರಿಲ್ಲ. ஆகாரம் இல்ல. ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಆಹಾರ ಇಲ್ಲ. சேர்ந்து முறுமுறுக்குறாங்க. ಏನ್ ಮಾಡೋದು ಎಂಬುದಾಗಿ ಗುಣಗುಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. விசுவாசிங்க அப்படிதான் முறுமுறுக்குறது. ಎಷ್ಟೋ ವಿಶ್ವಾಸಿ ಹೀಗೆ ಗುಣಗುಟ್ಟೋದು. ஆண்டவர் என்ன மாதிரி சாப்பாடு கொடுப்பாருன்னு அவங்களுக்கு தெரியல. ಅದೇ ದೇವರು ಎಂತ ಒಂದು ಆಹಾರನ ಕೊಡ್ತಾರಂತ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை என் ஆண்டவர் கொடுக்க ದೇವದೂತರೇ ತಿನ್ನುವಂತ ಆ ಒಂದು ಮನ್ನವನ್ನ ಕೊಟ್ಟಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அவ்ளோ முறுமுறுத்த போது கூட ಅಷ್ಟು ಗುಣಗುಟ್ಟಿದಾಗಲೂ ಸಹ பசியா இருக்க ஆண்டவரோடவே ಅವನ ಹಸಿವಿಯಾಗಿ ದೇವರು ಹಾಗೆ ಬಿಡ್ಲಿಲ್ಲ. ஆண்டவர் கட்டளை போட்டாரு. ದೇವರು ಒಂದು ಆಜ್ಞೆಯನ್ನ அப்பமா கொட்டுது. ಹಾಗೆ ಮನ್ನ ಸುರಿತಿದೆ. ಹಾಗೆ ಮಾಂಸವಾಗಿ ಸುರಿತಿದೆ. தின்னு கெட்டு போனாங்க இஸ்ரேல் ತಿಂದು ಕೆಟ್ಟು ಹೋದ್ರು ಇಸ್ರೇಲ್ ಜನರು. இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான் இருக்கோம். ಇವತ್ತು ನಾವು ಸಹ ಹಾಗೆ ಇದ್ದೇವೆ. கெட்டு போயிட்டோம். ತಿಂದು ಕೆಟ್ಟು எதை பேசுறதுன்னு தெரியல. ಏನ್ ಮಾತಾಡೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. எதை பார்க்கிறதுன்னு தெரியல. ಏನ್ ನೋಡೋದಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. எதை விடுறதுன்னு தெரியல. ಏನ್ ಬಿಡೋದಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ಅದು ದೇವರು ಹೇಳಿದನು, நம்ம விட வேண்டிய எல்லாம் விட்டுட்டு ನಾವು ಬಿಡಬೇಕಾಗಿರೋದೆಲ್ಲ அவருடைய நிழலில வந்த ಆತನ ನೆರಳಲ್ಲಿ அவரை ಬರುವಾಗ, நம்பி ಆತನ ನಂಬಿದಾಗ நாம் ஜீவிப்போம் என்று சொன்னார். ನಾವು ಜೀವಿಸುತ್ತೇವೆ ಎಂದು நம்முடைய ಹೇಳುವಾಗ, ஆண்டவர் ನಮ್ಮ நம் ದೇವರು வழிகளெல்லாம் நம்மை பாதுகாக்க, ನಮ್ಮ ಮಾರ್ಗಗಳೆಲ್ಲ ಆತನು அவரோடு ಕಾಯುವುದಕ್ಕಾಗಿ கூட இருக்கிற ಆತನೊಟ್ಟಿಗಿರುವಂತ தேவ தூதர்களுக்கு ದೇವ கட்டளை ದೂತರಿಗೆ ಅಪ್ಪಣೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. என் பொண்ணு இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கா. ನನ್ನ ಮಗಳು ಇವತ್ತು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾಳೆ. என் மகன் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு ನನ್ನ இருக்கா. ಮಗ ಇವತ್ತು ಕೆಲಸಕ್ಕೆ என் பொண்ணு ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. வியாபாரத்துக்கு போயிட்டு ನನ್ನ இருக்கா. ಮಗಳು ವ್ಯಾಪಾರಕ್ಕೆ என் ಹೋಗುತ್ತಿದ್ದಾಳೆ. மகன் இன்னைக்கு நிறைய டிராவல் பண்ணிட்டு இருக்கா. ಇವತ್ತು ನನ್ನ ಮಗ ಅನೇಕ ಟ್ರಾವೆಲ್ ಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க போங்க, ನೀವು ಹೋಗ್ರಿ, இங்க இருந்தது போதும், ಇಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು ಸಾಕು, பூலோகத்துக்கு போங்க, ಭೂಲೋಕಕ್ಕೆ என் ಹೋಗ್ರಿ, பிள்ளைங்களை ನನ್ನ பாதுகாத்துக்கங்க, ಮಕ್ಕಳನ್ನ ಕಾಪಾಡ್ರಿ, என் பிள்ளைங்களுக்கு முன்பதாக கடந்து ನನ್ನ போங்க, ಮಕ್ಕಳ ಮುಂಬಾಗಿ எல்லா ಸಮ್ಮುಖವಾಗಿ ಹೋಗ್ರಿ, தடைகளை உடைச்சிட்டே போங்க, ಎಲ್ಲ ತಡೆಗಳನ್ನ ಮುರಿಯುತ್ತಾ ಹೋಗ್ರಿ. ஒருபோதும் பொய் சொல்லாது. ಸತ್ಯವಾದ ಒಂದು ಕ್ಷಣ ಸುಳ್ಳನ್ನ தடைகளை ಹೇಳೋದಿಲ್ಲ. உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பதாக ತಡೆಗಳನ್ನ ಮುರಿಯುವ ಆತ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ ಪ್ರಿಯರೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வழிகளை எத்தனை தடைகள் வந்தாலும் ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ತಡೆಗಳು ಬಂದರೂ உடைத்து உன்னை பாதுகாக்க ಅಷ್ಟುಗಳ ಮುರಿದು ನಿನ್ನ ಸಂಗಡ நம்முடைய ಇರ್ತಾನೆ. ஆண்டவர் உன்னோடு ನನ್ನ கூட ದೇವರು இருக்கிறார். ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತಾರೆ. இந்த பாதம் கல்ல இடறல அப்படின்னு சொல்லும் பொழுது ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳು ಕಲ್ಲಿಗೆ ತಗಲದ ಹಾಗೆ பாஸ்டையா ஞாபகம் வருகிறது. ನನಗೆ ಪಾಸ್ಟೆಯ ನೆನಪಿಗೆ பல ಬರ್ತಾರೆ. மைல்கள் பிரயாணம் செய்திருக்கிறார். ಹಲವು ಮೈಲಿಗಳು ಅವರು ಪ್ರಯಾಣವನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. நடந்து போயிருக்கிறார், ಅವರು ಹೋಗಿದ್ದಾರೆ, சைக்கிள்ல போயிருக்கிறார், ಸೈಕಲ್ ಅಲ್ಲಿ டூ ಹೋಗಿದ್ದಾರೆ, வீலர்ல போயிருக்காரு, ಟೂ ವೀಲರ್ ಗಳಲ್ಲಿ ஃபோர் ಹೋಗಿದ್ದಾರೆ, வீலர்ல ಫೋರ್ போயிருக்காரு,
ಫೋರ್ ವೀಲರ್ ட்ரெயின்ல விமானத்துல போயிருக்காரு, ಟ್ರೈನ್ ಗಳಲ್ಲಿ ವಿಮಾನಗಳಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ, இடங்களுக்கு அவர் பிரயாணம் ಎಷ್ಟೋ செய்திருக்கிறார், ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಪ್ರಯಾಣವನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ, கைப்பிரதிகள் கொடுத்திருக்கிறார், ಅವರು ಕೈ ಪತ್ರಿಕೆಗಳನ್ನ பல ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, காரியங்களின் நிமித்தமாக ಹಲವು ಕಾರ್ಯಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. மோசமான சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ಮೋಸವಾದ சந்தித்திருக்கிறோம். ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ எனக்கு ಸಂಧಿಸಿದ್ದೇವೆ. சரியான நேரங்கள் கிடைக்கவில்லை ನನಗೆ சொல்கிறதற்கு. ಸರಿಯಾದ ಸಮಯ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ நாங்கள் பல ಹೇಳೋದಕ್ಕೆ. கிராமங்களுக்கு ನಾವು பிரயாணம் ಹಲವು செய்திருக்கிறோம். ಗ್ರಾಮಗಳಿಗೆ ಪ್ರಯಾಣವನ್ನ ಮಾಡಿದ್ದೇವೆ. அங்க உபத்திரவம் ஒரு பக்கம் இருக்கும் என்று ಅಲ್ಲಿ சொன்னால், ಉಪದ್ರವ ಒಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದಾಗಲೂ பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கும் என்று ಸಮಸ್ಯೆಗಳು ಒಂದು சொன்னால், ಪಕ್ಕ ಕಾಣಲ್ಪಟ್ಟರು, டாய்லெட் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும். ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆಗಳು ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. பாகியப்பள்ளியிலே எங்கன்னா ஹோட்டல்ல நிறுத்திட்டு பாஸ்டர் சொல்வாரு, நம்ம போற இடத்துல எல்லாம் டாய்லெட் இருக்காது, இங்க யாரும் டாய்லெட் போகாம போயிருங்க. ಅಯ್ಯೋರು ಹೇಳ್ತಾರೆ, ಹೋಗುವ ಸ್ಥಳಗಳೆಲ್ಲ ಶೌಚಾಲಯಗಳು ಇರೋದಿಲ್ಲ, ಇಲ್ಲೇ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗಿ ಬನ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அங்க போய் டாய்லெட் போகணும்னா எங்களை எங்கன்னா கூட்டு போவாங்க, ನಾವೇನ ಶೌಚಾಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬರ್ತಾರೆ, போவாங்க, ಎಷ್ಟೋ ದೂರ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬರ್ತಾರೆ. அங்க போய் சொல்லுவாங்க, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ஏதா பூச்சி புழு வரப்போது பார்த்தும்பாங்க. ಏನಾದ್ರೂ ಹುಳುಗಳು ಬರ್ತವೆ ನೋಡಿ ಹೋಗಮ್ಮ. போவே முடியாது, பயம் வந்து. ಆಗ ನಾವು ಆ ಶೌಚಾಲಯ ಉಪಯೋಗಿಸಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಇಲ್ಲ ನಾವು ಹಾಗೆ ಹೋಗ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுங்களா? ನಿಮ್ಗೆಲ್ಲ ಒಂದು ಶುಭ ಸಂದೇಶ. பிரயாணம் பண்ண அத்தனை கிராமங்களிலும் ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದ நம்முடைய ಅಷ್ಟು பாஸ்டர் ಗ್ರಾಮಗಳಲ್ಲಿ வெஸ்டர்ன் டாய்லெட் கட்டி கொடுத்திருக்கார். ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಒಂದು ವೆಸ್ಟರ್ನ್ ಟಾಯ್ಲೆಟ್ ಅನ್ನು ನಿರ್ಮಿಸಿದ್ದಾರೆ. ಕರೆಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರ ನಾಮನ ಮಹಿಮೆ ஒரு நாள் டாய்லெட்டுக்கு போக நாங்கள் ಒಂದು கஷ்டப்பட்டிருக்கிறோம். ದಿನ ಶೌಚಾಲಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಬಹಳ ஆனா ಕಷ್ಟಪಟ್ಟೆವು. இன்னைக்கு எங்கு போனாலும் கூட, ಇವತ್ತು ಎಲ್ಲೇ ಹೋದ್ರು, நாங்கள் போன அத்தனை கிராமத்திலும், ನಾವು ಹೋದಂತ ಎಲ್ಲಾ நாங்கள் சந்தித்த ಗ್ರಾಮಗಳಲ್ಲೂ, அத்தனை ನಾವು இடத்திலும், ಭೇಟಿ ಮಾಡಿ ಎಲ್ಲಾ ಗ್ರಾಮಗಳಲ್ಲೂ அந்த இடத்தில் ஆண்டவர் வெஸ்டர்ன் டாய்லெட்டை கட்டும்படி உதவி ಆ செய்தார். ಸ್ಥಳದಲ್ಲಿ ವೆಸ್ಟರ್ನ್ ಒಂದು ಶೌಚಾಲಯಗಳನ್ನು ಕಟ್ಟಲು ದೇವ ಸಹಾಯ ஹalleluya. ಮಾಡಿದನು. நான் ஆண்டவருக்கு அதை நினைத்து நன்றி சொல்லுகிறேன். ಅದನ್ನ ನೆನೆಸಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ஒரு ಸಲ್ಲಿಸಿದ್ದೇನೆ. டாய்லெட் வசதி கூட இல்லாத குடும்பத்துல பிறந்த ஒரு மகனை என் ஆண்டவர் பல கிராமங்களிலே டாய்லெட் கட்டும்படி உதவி ಒಂದು செய்திருக்கிறார். ಶೌಚಾಲಯಗಳು ಇಲ್ಲದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದ ಕಾಣಲ್ಪಟ್ಟದ ಮಗನನ್ನ ಹಲವು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಅದನ್ನ ನಿರ್ಮಿಸಲು ಮಗನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡಿದ್ದಕ್ಕಾಗಿ எவ்வளவு ದೇವರಿಗೆ வாட்டி ಸ್ತೋತ್ರ பாஸ்டர் ಮಾಡ್ತೇನೆ. என்கிட்ட சொல்லிக்கிறாரு, ಎಷ್ಟೋ ಬಾರಿ ಪಾಸ್ಟರ್ ನಮ್ಮ ಬಳಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, டாய்லெட்டுக்கு சொம்புல தண்ணி எடுத்துன்னு போனா கல்லு தடிக்கு சொம்புல இருக்கிற தண்ணி ஊத்திடும். ನಾವು அந்த சிச்சுவேஷன் சூழ்நிலை எவ்வளவு மோசமா ಅಂತ இருந்திருக்கும். ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಬಹಳ ಮೋಸಕರವಾಗಿ நான் ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. யோசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வது ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ஒவ்வொரு நாளும் ಸಲ್ಲಿಸಿದ್ದೇನೆ. ஆண்டவரே தண்ணீர் வசதிகளை கொடுத்திருக்கிறீர், ಒಂದೊಂದು ದಿನವೂ ದೇವರೇ ನೀರಿನ ಸೌಲಭ್ಯವನ್ನು எலக்ட்ரிசிட்டி ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, வசதிகளை கொடுத்தீரே, உமக்கு ವಿದ್ಯುತ್ ஸ்தோத்திரம். ಸೌಲಭ್ಯ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, உணவு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ನಮಗೆ ஸ்தோத்திரம். ಆಹಾರವನ್ನ ದಯಪಾಲಿಸಿದ್ದೀರಾ ವಸ್ತ್ರத்தை ಸ್ತೋತ್ರ, ಕೊಡುತ್ತಿರುತ್ತೀರಿ, ನಮಗೆ ಉಮக்கு ವಸ್ತ್ರಗಳನ್ನ ಸ್ತೋತ್ರ. ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ಸ್ತೋತ್ರ, தங்குவதற்கு இடத்தை கொடுத்தீரே, ನಾವು உமக்கு ஸ்தோத்திரம். ತಂಗುವುದಕ್ಕೆ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನ போகி ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ಸ್ತೋತ್ರ, வருவதற்கு வாகனங்களை ಹೋಗಿ கொடுத்தீரೇ, உமக்கு ಬರುವುದಕ್ಕೆ ಒಂದು ஸ்தோத்திரம். ವಾಹನವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ಸ್ತೋತ್ರ. எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அறிந்து கொள்ள ಎಲ್ಲಾ வேண்டும். ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಾವು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವುದವರಾಗಿರೋಣ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. எல்லா இடங்களிலும் ஆண்டவர் அவரை பாதுகாத்திருக்கிறார். ಎಲ್ಲಾ ತರದಲ್ಲೂ ದೇವರು ಅವರನ್ನು கல்லில் ಕಾಪಾಡಿದ್ದಾನೆ. இடராதபடிக்கு. ಅದನ್ನ ಕಾಲು ಕಲ್ಲಿಗೆ ತಗಲದ ಹಾಗೆ எத்தனையோ அடிகள் உதைகள் போராட்டங்கள் வந்திருக்கிறது. ಎಷ್ಟೋ ಒದೆಗಳು ಹೋರಾಟಗಳು நியூஸ் பேப்பர் டிவிகளிலே கடந்து வந்திருக்கிறோம். ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ಗಳಲ್ಲಿ ಟಿವಿಗಳಲ್ಲೆಲ್ಲ ಬಂದಾಗಲೂ மத்தியில கூட ಇವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ காக்கும் தேவன் அவரோடு கூட ಕಾಯುವ இருக்கிறார். ದೇವರು ಆತನ ಸಂಗಡ அந்த ಇದ್ದನು. காக்கும் தேவன் அவரோடு கூட இருக்கிறார். ಆ ಕಾಯುವ ದೇವರು ಆತನ ಸಂಗಡ ಇದ್ದನು. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ஹalleluya. அந்த தேவன் உங்களையும் காப்பார். ಆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ. ஏன் காத்து கொண்டார் தெரியுங்களா? ಯಾಕೆ ಕಾಪಾಡಿದನು ಗೊತ್ತಾ? நாங்க இங்க இருந்து சென்னைக்கு போவோம். ನಾವು ಇಲ್ಲಿಂದ ಚೆನ್ನೈಗೆ ಹೋದಾಗ இங்க போய் சென்னை ரீச் ஆவறதுக்குள்ள ಇಲ್ಲಿಂದ ಚೆನ್ನೈಗೆ ರೀಚ್ ಆಗುದ್ರೊಳಗಾಗಿ யாருக்குன்னா ஒருத்தருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு இருப்பார். ಯಾರಿಗಾದ್ರೂ ಒಬ್ಬರಿಗೆ ದೇವರ ಬಗ್ಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ರು. என்கிட்ட சொல்வாரு, நான் அந்த கேண்டீன் போயிட்டு வரமா. ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳ್ತಾರ, ಕ್ಯಾಂಟೀನ್ಗೆ ಹೋಗಿ ಬರ್ತೀನಿ. ட்ரெயின்ல கேண்டீன் இருக்கும். ಆ ಟ್ರೈನ್ಗಳಲ್ಲಿ ಕ್ಯಾಂಟೀನ್ ಇರುತ್ತೆ. அப்ப அங்க போவாரு. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ அந்த கேண்டீன்ல இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை ಆ சொல்வார். ಕ್ಯಾಂಟೀನ್ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋರಿಗೆ ಸುವಾರ್ತೆನ ಸಾರ್ತಾರೆ. இவர்கிட்ட பேசிக்கினே இவருக்கு ஃப்ரீயா பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்துருவாங்க. ಇವರ ಬಳಿ ಮಾತಾಡ್ಕೊಂಡೆ ಫ್ರೀ ಆಗಿ ಬ್ರೆಡ್ ಆಮ್ಲೆಟ್ ಅನ್ನು ಹಾಕಿ ಕೊಡ್ತಾರೆ. வரும்போது ಚೆನ್ನೈ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬರುತ್ತಿರುವಾಗ ಹಾಗೆ ಎದ್ದು ಬರ್ತಾರೆ. போற இவ்வளவு நேரம் ಇಷ್ಟೊತ್ತು ಎಲ್ಲಪ್ಪ ಹೋದ್ರಿ? நான் கேண்டீன்ல இருந்தோமா. ನಾನು ಕ್ಯಾಂಟೀನ್ ಅಲ್ಲಿ ஆண்டோடைய வார்த்தையை சொன்னேன். ನಾನು ದೇವರ ಮಾತನ್ನ ಹೇಳಿದೆ. எனக்கு ஃப்ரீயா பிரெட் முட்டை ஆம்லெட் எல்லாம் கிடைச்சிச்சு. ನನಗೆ ಫ್ರೀ ಆಗಿ ಬ್ರೆಡ್ ಮೊಟ್ಟೆ ಆಮ್ಲೆಟ್ ಸಿಕ್ತು. ஃளைட்ல போனாலும் அப்படிதான். ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ಹೋದಾಗ್ಲೂ ಹಾಗೆ. கார்ல போகும்போது எங்கனா ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுவோம். ಕಾರಲ್ಲಿ ಹೋದಾಗ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಟೆಲ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಊಟ அந்த ಮಾಡೋದು. ஹோட்டல்ல உட்கார்ந்து பேசின இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஒரு சுவிசேஷத்தை ಆ ಹೋಟೆಲ್ ಅಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ಅಕ್ಕಪಕ್ಕದವ್ರಿಗೆ ಹೇಗಾದ್ರೂ ಸುವಾರ್ತೆನೆ ಹೇಳ್ತಾರೆ. இங்க இருந்து ஃளைட்ல போகும்போது ಇಲ್ಲಿಂದ ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ವಿಮಾನದಲ್ಲಿ ಹೋಗ್ತಿರುವಾಗ போவாரு. ಅವರು ಟಾಯ್ಲೆಟ್ ಹೋಗ್ತಾರೆ ಬಹಳ ಹೊತ್ತು ಬರೋದಿಲ್ಲ. ஒரு வாட்டி ஃளைட் இப்படி பண்ணும்போது பயம் ஆகும். ಒಂದೊಂದು ಸಮಯದ ಫ್ಲೈಟ್ ಗಳು ಆಡಿಸುವಾಗ ಭಯ ಆಗುತ್ತೆ. பார்க்கலாமான்னு யோசிக்குவேன். ನಾನು ನೋಡೋಣ
இல்ல நான் எஞ்சே போக மாட்டேன். ಇಲ್ಲದೆ ಎದ್ದು ನೋಡೋದಿಲ್ಲ. நான் ಫ್ಲೈಟ್ல தூங்கவே மாட்டேன். ಇದುವರೆಗೂ ನಾನು ಫ್ಲೈಟ್ அது ನಿದ್ದೆ எங்க ಮಾಡೋದಿಲ್ಲ. போகுது என்ன பண்ணுதுன்னு பாத்துக்கிட்டே ಅದು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೆ ಹೇಗೆ ಹೋಗುತ್ತೆ ಅಂತ ನೋಡ್ತಾ ಇರ್ತೀನಿ. பலவீனம். ಯಾಕಂದ್ರೆ ಮಾಂಸಿಕರಿಗೆ ಬಲಹೀನತೆ ಒಂದು ಭಯ ತಾನೆ. ரொம்ப நேரம் ஒரு சில ಕಂಟ್ರಿಗೆ ಟ್ರಾವೆಲ್ பண்ணணும். ಬಹಳ ಹೊತ್ತು ಕೆಲವು ಕಂಟ್ರಿಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕು. ನೈಟ್ ಫುಡ್ ಡೇ ಫುಡ್ ಎಲ್ಲ ಕೂಡ அந்த ಫ್ಲೈಟ್லயே ಆயிரும். ಆ ಕಂಟ್ರಿಲಿ ನೈಟ್ ಫುಡ್ ಡೇ ಫುಡ್ ಅಂತ ಆಗುತ್ತೆ. ಸೋ அப்ப இவர் இருக்க மாட்டாரு. ಆಗ ಇವರು ಇರೋದಿಲ್ಲ. எங்க போனாருன்னு பார்த்தா ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಅಂತ ನೋಡಿದಾಗ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ರು ಬಳಿ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அப்புறம் அந்த சாப்பாடு சப்ளை பண்ற பிள்ளைங்கள்ட்ட போய் பேசிட்டு இருப்பாரு. ಆ ಊಟನ ತರುವಂತ ಮಕ್ಕಳ ಬಳಿ ಹೋಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಅವರ ಕಾರ್ಡ್ கொடுத்து ಹೇಗಾದ್ರೂ ಅವರ ಕಾರ್ಡನ್ನ ಕೊಟ್ಟು ಅವರು ஊழியக்காரன்னு சொல்லி ಅವರು ಸೇವಕರೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಮಿಷನರಿன்னு சொல்லி ಅವರೊಂದು ಮಿಷನರಿ ಅಂತ ಹೇಳಿ ಸುವಿಶೇಷಕன்னு சொல்லி ಸುವಾರ್ತಿಕನೆಂಬುದಾಗಿ கைப்பிரதியை கொடுத்துட்டு ಕೈಪತ್ರಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟು முடிஞ்சா ஜெபம் பண்ணிட்டு ಸಾಧ್ಯವಾದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಯೇಸು ಕುರಿತು சொல்லிட்டு ಯೇಸು ಬಗ್ಗೆ ಹೇಳಿ அந்த ಡೆಸ್ಟಿನೇಷನ್ಗೆ ರೀಚ್ ಆ ಒಂದು ಸ್ಥಾನಕ್ಕೆ ಅವರು ಹೋಗ್ತಾರೆ. ಆண்டವರಿಗೆ ನಂದಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ஹalleluya. வாஞ்சை, ಒಂದು ದಾಹ, ஒரு தாகம், ಒಂದು ದಾಹ, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, ದೇವರ ರಾಜ್ಯದ ಕುರಿತು ಒಂದು ದಾಹ, ಒಂದು ಆತ್ಮಗಳ ಕುರಿತು ದಾಹ, ಒಂದು ದಾಹ. அவங்க ಸಭೆಯಲ್ಲಿ இருக்கிற ಅವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ನಿಮಗೂ ನಮಗೂ ಸಹ ಇಂಥ ಒಂದು ದಾಹ ಇರಬೇಕು. ಇಂಥ ಒಂದು ದಾಹ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. அப்பதான் சபையில எழுப்புதல் இருக்கும். ಸಭೆಯ ಒಂದು ಜೀವನ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ಹalleluya. நாள உங்க பாஸ்டர் பத்தி தெரிஞ்சீங்களோ தெரியாத உங்களுக்கு தெரியாது. ಇಷ್ಟು ದಿನ ನಿಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಬಗ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರೋ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಅವರು ಒಳ್ಳೆ ಬೋಧಕನೆಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೀರಿ. ಸಂತೋಷವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ, ನಗು ನಗುತ್ತಾ ಪ್ರಸಂಗವನ್ನ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ, ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ ಅಂತ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. பாடுகளை சகித்த ஒரு ஊழியக்காரன், ಪಾಡುಗಳನ್ನ ಸಹಿಸಿಕೊಂಡಂತ ಒಂದು ಸೇವಕ, ஒரு ஊழியக்காரன், ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸಿದಂತ ಒಂದು ಸೇವಕ, உபத்திரவங்களின் மத்தியிலே ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரன், ಸೇವೆ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಸೇವಕ. எத்தனையோ நேரங்களிலே ಎಷ್ಟೋ ಸಮಯಗಳಲ್ಲಿ நாங்க பண்ணு சாப்பிட்டுட்டு ಅನ್ನನ ತಿಂದು வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு ಬಾಳೆಹಣ್ಣನ್ನ தண்ணி ತಿಂದು கூட கிடைக்காத சூழ்நிலை நாங்கள் ஊழியம் செய்திருக்கிறோம். ಸಿಗದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗಿದ್ದೇವೆ. ಹalleluya. பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாத சில காரியங்களை ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೂ ಸಹ ತಿಳಿಯಬಾರದ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಚ್ಚಿಟ್ಟಿದ್ದೇವೆ. ಆದ್ರೆ ಆಗಾಗ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತಾರೆ, ஏழையாய் பிறந்தது தவறல்ல, ಬಡವನಾಗಿ ಜನಿಸುವುದು ತಪ್ಪಲ್ಲ, ಮರಿಕ ಕೂಡಾದೆ, ಅದೇ ಬಡವನಾಗಿ ನಾವು ಸಾಯಬಾರದು, ಉಪದ್ರವಪಟ್ಟது ತವರಲ್ಲ, ಉಪದ್ರವ ಪಟ್ಟದ್ದು ತಪ್ಪಲ್ಲ, ಉಪದ್ರವத்தின் மத்தியிலே ಉರುண்டு ನಿರುಕ ಕೂಡಾದೆ, ಉಪದ್ರವಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೇ ನಾವು ಉಳ್ಳಬಾರದೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. கஷ்டம் ನಾನು ಪಟ್ಟಂತ ಕಷ್ಟ ಪಡಕೂಡಾದು, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಪಡಲೇಬಾರದು, ಇದೆல்லாம் எனக்கு சொல்வாரு. ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ. நான் உங்களுக்கு சொல்ல போனா என்ன டைவர்ட் பண்ணிடுவாரு. ನಾನು ಏನಾದ್ರೂ ಹೇಳುವಾಗ ಅವ್ರು ನಮ್ಮನ್ನ ಹಾಗೆ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ ಮಾತುಗಳನ್ನ. வேற எதனா கேட்பாரு, ನನ್ನ ಬಳಿ ಬೇರೆ ಏನಾದ್ರೂ ಕೇಳ್ತಾರೆ. புரிஞ்சுக்கிட்டு ஓகேப்பா ನಾನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಆಯ್ತಪ್ಪ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. நம்முடைய பாதம் கல்லில் இடராத, ನನ್ನ ಪಾದಗಳು ಕಲ್ಲಿಗೆ ತಗಲದ ಹಾಗೆ ನನ್ನ ದೇವರು ಕಾಪಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಹalleluya. ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஹalleluya. பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கவலை ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே. என் அன்பு விசுவாசிகளே, ಪ್ರೀತಿಯ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, காக்கும் தெய்வம் இயேசு இருக்க, ಕಾಯುವ ದೇವರು ಯೇಸು கவலை ಇರುವಾಗ, எதற்கு உனக்கு, ಚಿಂತೆ ಯಾಕೆ கண்ணீர் ಮಕ್ಕಳೇ? எதற்கு உனக்கு, ಕಣ್ಣೀರು ಯಾಕೆ ಮಕ್ಕಳೇ? வேதனை எதற்கு ವೇದನೆ உனக்கு, ಯಾಕೆ ನಿಮಗೆ? வேதனை எதற்கு, ವೇದನೆ ಯಾಕೆ ನಿಮಗೆ? ஓ அவர் எபினேசராக ಆತನು ಎಬಿನೇಸರಾಗಿದ್ದಾನೆ. உன்னையும் என்னையும் ನಿಮ್ಮನ್ನು பாதுகாப்பார். ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಲು பாடுகள் ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. சகித்தார், ಪಾಡುಗಳನ್ನು ಸಹಿಸುವಾಗ அந்த பரமனேசுவை ಪರಮ ಯೇಸು பார்ப்பார். ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು பாடு என்று ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. பின்வாங்குவாயா, பாடு என்று ಹಿಂಜರಿಯುವಾಗ, பாடு என்று பின்வாங்குவாயா, ಪಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹಿಂಜರಿಯುವಾಗ, பரமனேசுவை ಆ சந்திக்க ಪರಮ முடியாது. ಯೇಸುವನ್ನು ಭೇಟಿ ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. அவர் வருகையில் கூட போக வேண்டுமா, ಆತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕಾ, அவரோடு பாடி மகிழ வேண்டுமா, ಆತನೊಂದಿಗೆ ಹಾಡಿ ಉಲ್ಲಾಸ ಪಡಬೇಕಾ, பாடுகளை சகிக்க ಪಾಡುಗಳನ್ನು வேண்டும். ಸಹಿಸೋಣ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya.
நாம் யாவரும் எழுந்து ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நாம் யாவரும் எழுந்து ಹಾಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ ಪ್ರಿಯರೇ. ஆண்டவர் உங்களையும் என்னையும் காக்கும்படி ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕಾಗಿ ஒரு தேவ தூதனை அனுப்பி ಒಂದು ದೇವದೂತನನ್ನು ಕಟ್ಟಲಿಟ್ಟನು. ಕೊಂಚ ಕಷ್ಟ வந்துருச்சுனா ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಬಂದಾಗ எவ்வளவு சோர்ந்து போயிடுறோம், ಎಷ್ಟು ಸೋತು ಹೋಗುತ್ತೇವೆ. ஒரு சிலர் சொல்வாங்க, ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, நீங்க எனக்காக தான் பேசுறீங்க. ನೀವು ನನಗಾಗಿಯೇ ಮಾತನಾಡ್ತೀರಾ. கண்டிப்பா சபையில இருக்கிற விசுவாசிகளுக்காக பேசுகிறேன் என்பதை தைரியமாக இந்த பலிபீடத்தில் நின்று நான் சொல்லுகிறேன். ನಿಶ್ಚಯವಾಗಿ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗಾಗಿಯೇ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಬಲಿಪೀಠದಿಂದ ನಿಮಗೆ ಉತ್ತರವಾಗಿ இருக்கிற உங்களுக்கு பேசாமல், ಇಲ್ಲಿರುವ ನಿಮಗೆ ಮಾತನಾಡದೆ, இருக்கிற ஜன்னலுக்கோ கதவுக்கோ லைட்டுக்கோ ஃபேனுக்கோ பேச முடியாது. ಇಲ್ಲಿರುವಂತ ಕಿಟಕಿಗೋ ಬಾಗಿಲಿಗೋ ಫ್ಯಾನಿಗೋ ನಾನು ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கல்லுக்கூடும் தேவனுக்கு கணக்கு கொடுக்கும் பிரியமானவர்களே, ದೇವರಿಗೆ ಲೆಕ್ಕ ಸಮರ್ಪಿಸಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. வார்த்தைகளை கேட்கிற உங்களை கூட என் ஆண்டவர் கணக்கு ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುವಂತ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ಲೆಕ್ಕ ಕೇಳುತ್ತಾನೆ. பக்தர்கள் சும்மா பாடவில்லை, ಭಕ್ತರುಗಳು ಸುಮ್ಮನೆ ಹಾಡಲಿಲ್ಲ. மலைகள் விலகினாலும், ಬೆಟ್ಟಗಳು ಕದಲಿದರು, அகன்று போனாலும், ತಗ್ಗುಗಳು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟರು, கிருபை விலகாது என்றார். ಆತನ ಕೃಪೆ ಎಂದು ಕದಲದು. மனதுருகும் தெய்வம், ಆ ಮನ ಮರುಗುವಂತ ದೇವರು. ஹalleluya, ஹalleluya. நீங்க யாரும் பயப்படக்கூடாது, ನೀವು ಯಾರು ಭಯಪಡಬೇಡ್ರಿ, யாரும் ಸೋಂದು ಹೋಗக்கூடாது, ಯಾರು ಸೋತು ಹೋಗಬೇಡ್ರಿ. ஊழியக்காரர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், ನಮ್ಮ ಸೇವಕರು நம்முடைய ஊழியக்காரர் நம்முடைய மத்தியில் ನಮ್ಮ இருக்கிறார். ಸೇವಕರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஆகினால் தான் தைரியமா என் பிள்ளைகளுக்கு சொன்னேன், ಆದ ಕಾರಣ ಧೈರ್ಯವಾಗಿ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ நீங்கள் என்னோடு இல்லை என்று பயப்படாதீர்கள். ನೀವು ತಂದೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ என் மகன் பாலுக்கு அதிகமான பயம், ನಮ್ಮ ಪಾಲನೆಗೆ மம்மியை தனியா விடக்கூடாது என்று யோசிக்கிறான். ಮಮ್ಮಿ ಯಾವ ಕ್ಷಣಕ್ಕೂ ನಾನು ಒಂಟಿಗಳಾಗಿ ಪ್ಯಾಟ್ರಿಕ್ ಬಿಡಬಾರದು. சொல்றான், ಅವನು ನೀ இருக்கணும் நான் இருக்கணும் மம்மி கூட. ಪ್ಯಾಟ್ರಿಕ್ ಅವರು ಹೇಳಿದ್ರು, ಒಂದು ನೀನಿರಬೇಕು ಇಲ್ಲ ನಾನಿರಬೇಕು ಮಮ್ಮಿಯ ಜೊತೆಗಾಗಿ. நான் என்ன சொன்ன தெரியுமா, ಆದ್ರೆ ನಾನು ಅವರಿಗೆ ಏನು ಹೇಳಿದೆ ಗೊತ್ತಾ? ஆண்டவர் என்னோடு கூட ನನ್ನ இருக்கிறார், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಜೊತೆಯಾಗಿದ್ದಾರೆ, என்னோடு கூட இருக்கிறார். ಆತನು ನನ್ನ ಸಂಗಡ ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತಾನೆ. ನಾನು ಎಲ್ಲೇ My ಹೋದರೂ Lord presence is going before me. ಪ್ರಸನ್ನತೆ ನನ್ನ ಸಮ್ಮುಖ ಮುಂದಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ಮಗನೇ, ನೀನು ಭಯಪಡಬೇಡ ಮಗನೇ. ನಾನು ரொம்ப ಎಮರ್ಜೆನ್ಸಿயா ಟಿಕೆಟ್ ಬುಕ್ பண்ணேன், ನಾನು ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಆಗಿ ಟಿಕೆಟ್ ಅನ್ನು ಬುಕ್ ಮಾಡಿದೆ. கிடைக்கல ಪ್ಯಾಟ್ರಿಕ್, ಅಯ್ಯೋರ್ಗೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. பணம் போனாலும் பரவாயில்ல, ಹಣ ಹೋದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. book the ticket, ಅಯ್ಯೋರ್ಗೆ ಬುಕ್ ಅನ್ನು you take him with you, ನಿನ್ನ ಸಂಗಡ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗು. டாடியுடைய வாஞ்சை நிறைவேற வேண்டும், ನಿನ್ನ ತಂದೆಯವರ ದಾಹ ನೆರವೇರಬೇಕು. ಅದರಲ್ಲಿ ನೀವು ಗುರಿಯಾಗಿರಬೇಕು. காக்கும் தெய்வம், ಕಾಯುವಂತ ದೇವರು. வழிகளெல்லாம் உங்களை காக்கும் ನಿಮ್ಮ ಮಾರ್ಗಗಳಲ್ಲೆಲ್ಲ ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಒಂದು ದೇವದೂತನಿಗೆ பரவாயில்ல, ಮಮ್ಮಿ ಇಲ್ಲದಿದ್ರು பரவாயில்ல, ಇಲ್ಲದಿದ್ರು காக்கும் தெய்வம், ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವ தம்பியை ದೇವರು. காக்கும் தெய்வம், ನಿನ್ನನ್ನು ದಾರಿಯಲ್ಲಿ ಕಾಯುವಂತ with you ದೇವರು. people, ನಿಮ್ಮ ಸಂಗಡ Don't be fear. ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. go do the God's work. ಹೋಗಿ ದೇವರ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡಿರಿ. Hallelujah. Hallelujah. நேற்று டெலிபோன் செய்து பால் இடத்துல கேட்டேன், ಅಯ್ಯವ್ರ ಬಳಿ ಕರೆ ಮಾಡಿ ಮಾತನಾಡಿದಾಗ, தம்பி எப்படி பிரசங்கம் பண்ணா என்று கேட்டேன். ನಿನ್ನ ತಮ್ಮ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ பிரசங்கம் பண்ணா ಅಮ್ಮ என்று சொன்னாங்க. ಸುಂದರವಾಗಿ ಪ್ರಸಂಗವನ್ನ ಮಾಡಿದರು. நம்முடைய ஆண்டவர் கைவிடுகிற தேவன் ನನ್ನ அல்ல, ದೇವರು ಕೈ ಬಿಡುವಂತ ದೇವರೇ ಅಲ್ಲ. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ಸೇವಕರು அவருடைய உள்ளத்தின் வாஞ்சை நிறைவேற்றுகிற தேவன், ಹೃದಯದ ಬಯಕೆಗಳ அவர் ನೆರವೇರಿಸುವಂತ உங்களோடு கூட ದೇವರು. இருக்கிறார். ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಸಹ ಇದ್ದಾನೆ ಪ್ರಿಯರೇ. கூட இருக்கிறார். ನಿಮ್ಮ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ಆತನಿದ್ದಾನೆ ಪ್ರಿಯರೇ. உங்களுடைய தடைகளை ನಿಮ್ಮ உடைப்பார், ತಡೆಗಳನ್ನ ಮುರಿಯುವಂತ ಕಣ್ಣೀரை ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ತುடைப்பார். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರುಗಳನ್ನು ಒರೆಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த காலத்து பாடுகளை பார்த்து ಈ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಪಾಡುಗಳನ್ನು ನೋಡಿ நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். ನೀವು ಸೋತು ಹೋಗಬೇಡ್ರಿ. காண்கின்ற யாவும் ಕಾಣುವಂತ ಎಲ್ಲವೂ அது நமக்கு நிரந்தரமல்ல, ಅದು ನಮಗೆ ನಿರಂತರವಲ್ಲ. காணாத குடியிருப்பு தான் நமக்கு ಕಾಣದೆ ಇರುವಂತ ಸ್ಥಳವೇ ನಮಗೆ ನಿರಂತರ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನು உங்களை ಮುಚ್ಚಿ ஆண்டவர்கிட்ட ಶಿರವನ್ನು ஒப்பு ಬಗ್ಗಿಸಿ கொடுங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಂಡು ನಿಮ್ಮನ್ನ உங்களை ದೇವರ ಬಳಿ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம் தான் நமது குடியிருப்பு. எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க. காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம் தான் நமது குடியிருப்பு.
எல்லார கரங்களை தொட்டி ஆண்டவருக்கு ಎಲ್ಲರೂ ಕರಗಳ ತಟ್ಟುತ್ತಾ ದೇವನಾಮವನ್ನು நம்முடைய மத்தியில் இருக்கிறதான கேசவமூர்த்தி ஐயாவை முன்னால வரும்படியாக ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವಂತಹ ಕೇಶವಮೂರ್ತಿ ಅಯ್ಯವರು ಮುಂದಾಗಿ ಬರಬೇಕಾಗಿ ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்த போகிறார். ದೇವರು ಮುಂದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಲಿಕ್ಕೆ ஒருவர் கரங்களை ஒருவர் பிடித்து கொள்ளுங்கள். ಕರಗಳನ್ನು ಒಬ್ಬರು ಹಿಡಿದವರಾಗಿ காக்கும் தெய்வம் என்னோடு கூட ಕಾಯುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲೆಲ್ಲ எனக்காக ஒரு தேவதூதருக்கு கட்டளையிடுவார். ಕಾಯುವುದಕ್ಕೆ ದೇವದೂತನನ್ನು ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದಾನೆ. ஒப்பு கொடுத்த வண்ணமாக ಆದ ಕಾರಣ ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟವರಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. இந்த கூட்டத்தின் முடிவுக்காக நம்முடைய மத்தியில் இருக்கிற ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். ಹಾಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ನಮ್ಮ ಯೇಸು ಸ್ವಾಮಿ, ಕೋಟಾನಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಗಳು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, 1ನೇ ತಿಂಗಳು ಕಳೆದು ಸ್ವಾಮಿ, ಅಪ್ಪ 2ನೇ ತಿಂಗಳು ಸ್ವಾಮಿ 1ನೇ ತಾರೀಕಿಗೆ ಕರ್ಕೊಂಬಂದಕ್ಕಾಗಿ ಕೋಟಾನಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ಈ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಪ್ಪ ನಾವು ಕಾಣದಂಥ ಅಪ್ಪ ಆ ದೇವರನ್ನು ಕಾಣ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸ್ವಾಮಿ. ನೀ ಕೋಟಾನಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಗಳು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ಮೊದಲಿಂದ ಕಡೆವರೆಗೂ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ನೀನು ಕೊಟ್ಟಂಥ ವಾಕ್ಯಗಳು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ಕೀರ್ತನೆ 34 ಓದಿದಂಥ ವಾಕ್ಯಗಳು ಸ್ವಾಮಿ, 91 ಕೀರ್ತನೆಗಳು ಕೊಟ್ಟಂಥ ವಾಕ್ಯಗಳು ಸ್ವಾಮಿ. ಅವನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು, ಬಲಪಡಿಸು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ನಾವು ಹೋಗುವಾಗಪ್ಪ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಸ್ವಾಮಿ ಮನಸಾರ ನಿನ್ನ ಮನೆಗೆ ತಗೊಂಡು ಹೋಗುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ಮುಂಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. ಅದಕ್ಕಾಗಿ ನೀ ಕೋಟಾನಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಗಳು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ಇನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ಹೋಗಿರೋಂತಹ ಸಹೋದರರು ಪ್ಯಾಟ್ರಿಕ್ ಮತ್ತು ಪಾಲ್ ಸ್ವಾಮಿ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. ಅವ್ರು ಯಾವ ಥರ ಸುಖಭದ್ರ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿದೆಯೋ ಅದೇ ರೀತಿ ಸುಖಭದ್ರವೇ ಕರ್ತಂದು ನೀನು ಸೇರಿಸ್ಬೇಕಾಗಿ ನೀನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸ್ವಾಮಿ. ಇನ್ನು ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ಆಂಟಿ ನಿನ್ನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಸ್ವಾಮಿ. ಅವ್ರು ಇಷ್ಟೊತ್ತು ಕೊಟ್ಟಂಥ ವಾಕ್ಯಗಳು ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಧೈರ್ಯಗಳನ್ನು ತುಂಬಿದೆ, ಒಳ್ಳೆ ಸಂತೋಷಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದೆ ಸ್ವಾಮಿ. ಅದಕ್ಕಾಗಿ ನೀ ಕೋಟಾನಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ಈ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ಯಾವಾಗಲೂ ನಾವು ನಮ್ಮ ಅಂಕಲನ್ನು ಸ್ಮರಣೆ ಮಾಡುತ್ತಾ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಕೈಗೆ ಅವ್ರನ್ನ ಒಪ್ಪಿಸುತ್ತಾ ಸ್ವಾಮಿ. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ನೋಡುವಂತೆ ಕಾಣುವಂತೆ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋಕ್ಕಾಗಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ಈ ಭಾನುವಾರದಿಂದ ಸ್ವಾಮಿ, ಈ ನಿನ್ನ ಸಬ್ಬತ್ತದಿಂದ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ಇಷ್ಟು ಮಾತ್ರ ಈ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಮಾಡುತ್ತಾ ಕೊಟ್ಟಿದ್ದ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನೀ ಕೋಟಾನಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಗಳು ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲವನ್ನೂ ನೀ ಕೈ ಕುಪ್ಪಿಸುತ್ತಾ ತಂದೆ ಕುಮಾರ ರಕ್ಷಕನಾದ ಯೇಸುವಿನ ಮುದ್ದಾದ ನಾಮದಲ್ಲಿ ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಬೇಡುವುದೇನೆ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಕರங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ತಟ್ಟಿ ದೇವನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ ಪ್ರಿಯರೇ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV 2nd Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.